இந்த 256வது கூட்டத்தை வரவேற்று பேசுமாறு எங்களது மரியாதைக்குரிய அண்ணன் துரை அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். தலைவர் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தை பணிவாக தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷமடைகின்றேன். நமது நகைச்சுவை மன்றத்தினுடைய 256வது சிறப்பு கூட்டத்திற்கு முன்னிலை வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மனிதநேய மாமணி மருத்துவ திலகம் உயர்தரு அன்பு சகோதரர் டாக்டர் கே வேலவன் எம்பிபிஎஸ் எம்டி ஆர்டி அவர்கள் கிளினிக்கல் அண்டு ரேடியேஷன் அதில் எம்டி மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறார். அவர் ஈரோட்டிலே திண்டலுக்கு அருகாமையில் வேலவன் நகர் என்கிற ஒரு நகரை உருவாக்கி அதில் இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலை நிறுவி அதனுடைய நிறுவனராக ஃபவுண்டராக இவர்தான் இருக்கிறார். அதில் பல நண்பர்களையும் ஈகை குணம் கொண்டவர்களையும் சக மருத்துவ நிபுணர்களையும் தனக்கு துணையாக அதில் அந்த நர்சிங் இணைத்து கொண்டு அவர்களுடன் பல ஆண்டு காலமாக செவனே அந்த நிர்வாக திறமை, இந்த ஆளுமை திறமை என்று சொல்லுகிறோமோ அந்த ஆளுமை திறமையோடு ஈரோட்டிலே பல நூற்றுக்கணக்கான அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆண் பெண் இருபாலரும் அந்த வீட்டிலே தாய் தந்தையர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் பார்த்து அவர்களால் இனிமேல் எங்களால் இவர் பார்த்து அவர் படுகின்ற துயரத்தையும் துன்பத்தையும் சகித்து கொள்ள முடியாது என்கின்ற சகிப்புத்தன்மை இழந்து எங்கே இருக்கிறார், எங்கே இவரை போய் நாம் சேர்த்துவது என்று அது பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த நோயாளியை, அந்த கேன்சர் பேஷண்ட்டை தேடுகிற போது இதோ நான் இருக்கிறேன் என்று உதவும் கரம் கொடுத்து அவர்களை இருகரம் நீட்டி இருகரம் கூப்பி அழைத்து தன்னுடைய நர்சிங் ஹோமிலே அவர்களுக்கு இருக்க படுக்க நல்ல உணவு வசதி எல்லாம் கொடுத்து அந்த கீமோதெரப்பி என்கின்ற ஒரு பெரிய அந்த தெரப்பியெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு அனுதினமும் ஆகின்ற எல்லா மருத்துவ செலவும் A1 கிரேடில் அவர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிறது. அடையார் புற்றுநோய் ஆஸ்பத்திரி உருவாக்கிய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அதை நிர்வாகம் பண்ண டாக்டர் சாந்தாம்மா, இவர்களெல்லாம் தன்னை அந்த டாக்டர் சாந்தாம்மா அந்த புற்றுநோய்க்காகவே தன்னை வாழ்க்கை பூராவும் திருமணமே செய்து கொள்ளாமல் அர்ப்பணித்து கொண்ட ஒரு மாமேதை ஆவார். அந்த வழியில் இவரும் அன்னை தெரசா போல் நமக்கு கிடைத்திருக்கிறவர் வேலவன். பேரே வேலவன் அல்லவா? அவர் முருக கடவுள் போல இந்த கேன்சர் நோயாளிகளை, புற்றுநோயாளிகளை தன்னுடைய இல்லத்தில் இருக்கிற ஒருவருக்கு இந்த நோய் ஏற்பட்டால் எப்படி துடிப்பார்களோ அந்த துடிப்புடனும் மனித நேயத்துடனும் தன்னுடைய சேவை மனப்பான்மையுடனும் அவர்களை அனுதினமும் பல முறை பார்த்து அணுகி இவர் அவர்களுக்கு அந்த மருத்துவத்தை அந்த பயனாளிக்கு அளித்து அவர்கள் சிகிச்சை பெற்று சிறப்பாக நலம் பெற்று அவர்கள் இல்லம் போவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒரு உத்தமர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இவரை பெற்ற தாய் தந்தையர்களுடைய நினைத்தால் அந்த வேலவனை பெற்ற தாய் தந்தையருடைய கால் பாதங்களில் என் கண்மணரை பதித்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சேவை மனப்பான்மையோடு ஒரு மகனை ஈன்று கொடுத்திருக்கிறார்கள் அந்த தாயும் தந்தையும். ஈரோட்டில் மட்டும் அல்ல, பல ஊர்களிலே, அதாவது தஞ்சாவூரில், பெங்களூரில் ஈரோடு கேன்சர் சென்டரு ப்ரைவேட் லிமிடெட், தஞ்சாவூர் கேன்சர் சென்டரு, பெங்களூர் கேன்சர் சென்டரு, அப்புறம் இந்த ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி சேலம் யூனிட், இந்த மாதிரி பல தமிழ்நாடு இல்லாமல் அண்டை மாநிலத்தில் கூட வைத்து இப்படி
மாதத்தில் எத்தனை நாள் இவர் இங்கே இருக்கிறார், எப்படி எல்லாம் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியோட அந்த இப்போ வந்திருக்கிறது இந்த இந்த கேமரா மூலியமாக பார்த்து இவரும் முக்கியமான எல்லா ஆலோசனைகளை கொடுத்து போக வேண்டியது அவசியம் இருந்தால் இவர் உடனே அந்தந்த ஊருக்கு சென்று அந்த சென்டரில் நேரிலே அங்கே 2 நாள் 1 நாள் தங்கி எல்லாம் சிகிச்சை அளித்து கொண்டு வருகிற இந்த மகத்தான மருத்துவ மாமேதையை எவ்வளோ புகழ்ந்தாலும் எவ்வளோ போற்றினாலும் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அந்த புண்ணியவானை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு மீண்டும் நம் நன்றி சொல்லி அவரை வருக வருக என்று வேலவனை வரவேற்பதிலே இந்த நகைச்சுவை மன்றம் பெருமை அடைகிறது. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கிறது. நம் சக்தி நல்லச்சம் அவர்கள் தன் அறிமுகத்திலே டாக்டர் பயோடேட்டாவில் சொல்ல இருக்கிறார். இது இப்படி சொல்லி அவருடைய அன்பு மனைவியும் ஒரு மருத்துவர் தான். அவரும் இப்படி ஒரு அழகான குடும்பம். ஒரு மருத்துவ சேவைக்காக தன் மனைவி தான் எல்லாரும் அர்ப்பணித்து கொண்டு அந்த பணிபுரிகிற சேவை மனப்பான்மையோடு செய்கின்ற அந்த காட்சியை பார்க்கிற போது நமக்கெல்லாம் அவர் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார், ஒரு ரோல் மாடலாக திகழ்கிறார் என்று சொல்லி அவரை வாழ்க வாழ்கவென்று வாழ்த்தி அவருடைய தீர்காயுசுடன் வாழ வேண்டும் தம்பதிகள் அவர் குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்று சொல்லி உங்கள் சார்பாக மீண்டும் அவரை வருக என்று வரவேற்பதிலே நகைச்சுவை மன்றம் பெருமையடை பலத்த கரவொலி எழுப்பலாம். இன்றைய தினம் நமது சிறப்பு பேச்சாளர் நகைச்சுவை நாவரசு உயர்திரு கோவை தனபால் MA MPL அவர்கள் அவர் பேசுகின்ற தலைப்பு சிரிப்பா சிரிக்கணும் வாழ்க்கை என்றும் அப்படிங்கிற ஒரு தலைப்பாக கொடுத்திருக்கிறார். ஆனால் பழைய பாடல் ஒன்று வந்தது, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழக்கூடாது என்று. ஆனால் இவர் இந்த சிரிப்பா சிரிக்கணும் வாழ்க்கைங்கிற தலைப்பை எப்படி கொண்டு போகிறார், அவர் எவ்வளோ நகைச்சுவையுடன் பேசுகிறார் என்பதையெல்லாம் கடந்த ஒரு வாரமாக நம் துணைத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் சுரேஷ் அவர்கள் வாட்ஸ்அப்பில் அவர் பேசிய ஒவ்வொரு ஊரிலும் அவர் பட்டிமன்றத்தில் பேசியது சன் டிவியில் வருகின்ற பாரதி பாஸ்கர் நடுவராக இருக்கிறார். இன்னும் தமிழ்நாட்டில் தலைச்சிறந்த நடுவர்களால் லியோனியுடன் பல வருடம் பயணித்தவர் இவர். அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நடுவர்கள் மத்தியிலும் இவர் பேசிய பேச்செல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதான் நகைச்சுவை நாவரசு என்று சொன்னால் நாவரசே தான் இவர் அரசு. அப்பேற்பட்ட கோவை தனபால் அவர்களை நம்ம நகைச்சுவை மன்றத்தின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சிக்கு அடைகின்றோம். இப்பொழுது இத்துடன் என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்து கொண்டு இன்றைக்கி நம்ம முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் டாக்டர் வேலவன் திமிரிங்கிற ஒரு அழகான சிறு கிராமத்திலிருந்து வந்தவர். கந்தப்பன்கிற ஒரு ஆசிரியருக்கும் நீலாவதி என்ற அருமையான ஒரு பெண்மணிக்கும் மகனாய் பிறந்தவர். எளிமையான குடும்பம், எளிமையான தோற்றம். அவர்கள் குடும்பத்தில் முதலாக மருத்துவ படிக்க சென்றவர் நமது டாக்டர் வேலவன். முழுவதும் தன் படிப்பு திறமையால் ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்து தமிழ்நாட்டின் மிக முக்கியமான கல்லூரியான மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்து அதில் தனது மருத்துவ படிப்பை முடித்தார். அது முடித்தோன்னே அவர் நினச்சிருந்தார்னா திமிரியில் போய் உட்காந்துட்டு, ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் அங்கே திமிரியில் தான் இருக்கிறாங்க, அது போய் படிச்சிருக்கலாம், அங்கே போய் தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆர்த்தோ சர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போயிருந்திருக்கலாம். ஏன்னா அவருடைய மதிப்பெண்கள், அவர் படிக்கும்போது அவர் பெற்ற மதிப்பெண்கள் அவ்வளவு, எந்த துறை கேட்டிருந்தாலும் அவருக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அவர் அந்த துறையை தேர்ந்தெடுக்கும் போது எல்லாருமே ஏன் இதை போய் எடுத்த அப்படின்னு கேட்டாங்க அவர்கிட்ட. ஆம், கதிரியக்கவியல், ரேடியாலஜியோட ரேடியோ தெரப்பி அப்படிங்கிற கோர்ஸை எடுத்தார் அவர். எல்லாம் புற்றுநோய்க்கு போய் எடுத்திருக்கிறியே, அதை போய் ஏன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டார். ஆனால் பிடிவாதமாக நான் இதைத்தான் எடுக்கப் போகின்றேன் என்று எடுத்து அதிலும் சிறப்பாக தேர்ச்சி பெற்று ஜிப்மர் பாண்டிச்சேரியில் தனது சிறப்பு
பணியினை செய்து மேற்கொண்டு அங்கேயும் தனது முத்திரையை பதித்து அதற்கு பின்னால் திருச்சியில் காவேரி புற்றுநோய் மருத்துவ மையத்தில் திறம்பட தன் திறன்களை வளர்த்து கொண்டு நமது பெருந்துறை மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராய் சில நாள் பணிபுரிந்து அப்போல்லாம் அங்கேருந்து வந்துட்டு இருப்பார், திருச்சியிலேருந்து வந்துட்டு போயிட்டு இருப்பார், பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்துட்டு போயிட்டு இருப்பார். அப்போ தான் அவருக்கு தோணுச்சு ஈரோட்டில் புற்றுநோய்க்காக ஒரு தனி மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று. ஏன்னா அப்போ ஈரோட்டில் வந்து புற்றுநோய்க்குன்னு ஸ்பெஷலிஸ்டே கிடையாது. அந்த சமயத்தில் அவர் ஈரோடுங்கிறதே அவரோட அந்த பிபிலியோகிராஃபில் இல்லை, ஆனால் அங்கே வந்து உட்காந்து ஈரோடில் அவர் தன்னை மருத்துவ பணியை ஆரம்பித்தார். அதற்கு பல நல்ல உள்ளங்கள் உதவின. ஈரோடு கேன்சர் சென்டர் என்ற மருத்துவமனையை 2007 துவங்கினார். அதன் மேனேஜிங் டைரக்டராக இன்று வரை மிக வெற்றிகரமாக பணியை செய்து கொண்டிருக்கின்றார். ஈரோடில் மட்டும் ஆரம்பித்தா ஈரோடில் பண்ணார், நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேஷண்ட் வந்தாங்க, நிறைய பேரை குணப்படுத்திட்டு இருந்தார். அதோடு அவர் நிறுத்தலை. ஏன்னா புற்றுநோய்ங்கிறது வந்து எளிதில் பரவக்கூடியது மட்டுமல்ல, எங்கே வேண்டுமானாலும் மக்களை பாதிப்படைய செய்யக்கூடியது. அதனால் அவர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கேன்சர் சென்டர்னு ஒன்று ஆரம்பித்தார், தஞ்சாவூர் கேன்சர் சென்டர்னு ஒன்றில் பங்கு பெற்றார், இப்போ நாகர்கோயிலில் இன்னொன்று ஆரம்பிக்க இருக்கார். நமக்கு மிக அருகாமையில் இருக்கிற சேலத்தில் யூனிவர்சல் ஹாஸ்பிட்டலில் ஈரோடு கேன்சர், அங்கே பார்த்தீங்கன்னா அதே ரொம்ப பெருமை நமக்கெல்லாம். அவர் அங்கே போய் சேலம் கேன்சர் சென்டர்னு ஆரம்பிக்கல, சேலத்தில் ஈரோடு கேன்சர் சென்டர் அப்படிங்கிறது சேலத்தில் ஈரோடு புற்றுநோய் மருத்துவ மையங்கிற பேர்லேயே அங்கே கொண்டலாம்பட்டி பைபாஸில் ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒரு பெரிய அறிமுகம் ஈரோட்டிற்கு. இப்படி புற்றுநோய் மட்டுமல்லாமல் அவர் அதை தாண்டி வேதிக் கிரஷ கேந்திரா என்ற ஒரு அற்புதமான அமைப்பையும் நிறுவி டாக்டர் சரண்யா இயன்முறை மருத்துவர் அங்கே வந்திருக்காங்க, ஆயுர்வேதிக் டாக்டர் வந்திருக்கிறாங்க. என்னென்னா வெறும் அலோபதி மெடிசின் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இயல்பாக, ஏன்னா புற்றுநோய் மருத்துவ நோயாளிகளுக்கு வந்து வெறும் மருத்துவம் மட்டும் பத்தாது, அவங்களுக்கு ஒரு பெப் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கணும். அது வெறும் மெடிசினால் மட்டும் முடியாதுங்கிறதுக்காக இயற்கை முறை மருத்துவமனை ஒன்றை நமது ரிங் ரோடில் நிறுவி வேதிக் கிரஷ கேந்திரா என்ற பெயரில் அங்கே மக்களுக்கு சேவை புரிந்து வருகின்றார். அவரோட ஈரோடு கேன்சர் சென்டரில் நான் சில காலம் பணிபுரிந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நான் முதல்ல அங்கே உள்ளே போகிறப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கேன்சர் சென்டரா, ஐயோ, நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா, கேன்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாமே ஒரு கருக்குன்னு இருக்கும். நான் அந்த பயத்தோடு தான் உள்ளே போனேன். ஆனால் அங்கே வரும் நோயாளிகளுக்கு அவர் காட்டும் பரிவும் அவர் கொடுக்கும் மருத்துவ சேவையும் அளப்பரியவை. கேன்சர்னாலே சொத்து எழுதி வச்சிருக்கணும் அப்படிங்கிற நிலைமையை மாற்றி ஏழை எளியவர்களுக்கும் புற்றுநோய் மருத்துவம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரே சீரிய நோக்கில் தனது மருத்துவமனையை நடத்தி கொண்டிருக்கின்றார் டாக்டர் வேலவன். கிட்டத்தட்ட பல லட்சங்கள் மதிப்புள்ள மருத்துவ சேவையை இலவசமாக அரசாங்கத்தின் மூலம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் நினச்சிருந்தாருன்னா அதுக்கெல்லாம் கேஷ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த மருத்துவம் ஏழைகளையும் சென்றடைய வேண்டும், பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இது நிவாரணம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். எல்லாருமே புற்றுநோயினா பயப்பட வேண்டாம், ஒன்லி அவரோட பேச்சில் அதான் சொல்ல போகிறாரு. நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சொன்னது அதுதான், புற்றுநோயை புறந்தள்ளுங்கள்னார். அவர் நோய்களை பார்த்து பயப்படாதீங்க, அதை தள்ளுங்கன்னாரு. ஒன்லி திங் ஏர்லியர் டிடெக்ஷன், அந்த டிடெக்ட் பண்ணிட்டோன்னா அது 100% க்யூரபிள். அது அவருடைய பேச்சில் அவர் மிக அழகாக சொல்ல போகின்றார். ஈரோடு நகைச்சுவை மன்றத்திற்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை, இதிலேருந்து பயம் வேண்டாம், புற்றுநோய்னா பயம் வேண்டாம், அதுலேருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுங்க. அதற்காக எங்களுக்கு உங்களது அரிய ஆலோசனைகளை இப்பொழுது வழங்குங்கள். உங்களது பலத்த கரகோஷத்துக்கிடையே நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா திருமதி பொன்மலர், அவங்களோட அப்பாவும் டீச்சர், அழகான பொன்மலர் முத்து நகை அப்படிங்கிற ஒரு சகோதரி வந்திருக்காங்க, நல்ல தமிழ் பேர் வச்சுருக்காங்க. அவங்க இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவ அதிகாரியாக இருக்காங்க. இவர்களது 2 குழந்தைகள், ஒரு மகன் ஒரு மகள், அவர்களும் மருத்துவர்களாக மருத்துவர்களாக படித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மருத்துவ குடும்பம் இன்று ஈரோடு நகைச்சுவை மன்றத்திற்கு வருகை தந்து நம்மை பெருமைப்படுத்தி இருப்பது நமக்கு பெருமை. நன்றி. திரு சக்தி நல்லசிவம், துரை சார் மற்றும் டாக்டர் ராஜவேல், ஹியூமர் கிளப் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ஈரோடு கேன்சர் சென்டர் சார்பாக நாங்கள் இங்கே வரும்போது மிக அழகாக ஈரோடு கேன்சர் சென்டர் பற்றியும் என்னை பற்றியும் தெளிவாக அழகாக
கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டாரு டாக்டர் சக்தி நல்லசிவம் சார். இருந்தாலும் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு இது ஒரு நகைச்சுவை மன்றம். இந்த இடத்துல வந்து கேன்சர், அதுவும் எல்லாருக்குமே ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு நோயை பற்றி இவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, சில விஷயத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு நான் நினைக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே எல்லா டைம்லேயும் வந்து சந்தோஷம் இருக்க வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம என்ன படிச்சிருந்தாலும், என்ன செல்வம் சேர்த்துருந்தாலும், என்ன பொறுப்பில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அதை உறுதியாக ஒரு உண்மையாக அனுபவிக்க முடியும். ஸோ அதனால தான் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம நினைக்கிற எண்ணத்தை வந்து நம்ம செயல்படுத்த முடியும். ஸோ அதற்காக வேண்டி தான் இந்த மாதிரி ஹியூமர் கிளப், இது மாதிரி வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நோய் நம்மளை விட்டு போகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் வந்தாலும் அதில் டாக்டர் நல்லா இருக்காங்க, பேஷண்ட் நல்லா இருக்காங்க அப்படின்னாலும் அந்த நோய் இல்லாமல் இருந்தால் தான் அதனுடைய உண்மையான தன்மை வந்து உலகத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஈரோடு கேன்சர் சென்டர் பற்றி சார் நிறைய சொன்னார். இது தனிப்பட்ட ஒருத்தரோட உழைப்பு கிடையாது, இது வந்து ஈரோடு மக்களுடைய அர்ப்பணிப்பு. ஸோ 2007 நான் இங்கே வந்தபோது கிட்டத்தட்ட 60 பேர் வந்து அவங்களுடைய அன்பளிப்பு, அவங்களுடைய நன்கொடை, இந்த மாதிரினால தான் இந்த கேன்சர் சென்டர் வந்தது. அப்போ டாக்டர் ஜீவானந்தம் அவர் தான் இந்த மாதிரி ஒரு மக்கள் மருத்துவமனை, ஈரோடு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் சார் சிவானந்த் சார் வந்திருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து இவங்களோட முயற்சினால தான் ஒரு மக்கள் மருத்துவமனை வரணும். எல்லாருமே கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, எல்லாராலையும் ஜிஹெச்சுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. ஒரு இடைப்பட்ட இடத்துல எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையிலும் இருக்கணும், அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படின்றதுக்கு நோக்கத்துக்காண்டி தான் ஃபஸ்ட்டு ஈரோடு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்க. அதனோட வழித்தோன்றல் தான் ஈரோடு கேன்சர் சென்டர். இதில் கிட்டத்தட்ட 60 பேர் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும்போது, நம்ம லேண்டு பில்டிங் நாங்கள் பண்ணோன்னா கூட அந்த எக்யூப்மெண்ட், ரேடியேஷன் எக்யூப்மெண்ட், சக்தி சார் சொன்ன மாதிரி அந்த சமயத்தில் வந்து கேன்சருக்குன்ற எக்யூப்மெண்ட் இங்கே இல்லை. எல்லாருமே கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், அடையாறு தான் போயிட்டுருந்தாங்க. அதை மாற்றி நம்ம இங்கே கேன்சருக்காண்டி ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் என்னென்ன, அப்போது நாங்கள் ஆரம்பிக்கும்போது ஒரு வருஷத்துக்கு 500 கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்ப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே குறைஞ்சது 2000 பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் இந்த 15 வருஷத்தில். ஆனால் என்னென்ன, நம்ம கேன்சர் சென்டரில் இப்போ ஈரோட்டில் சுதா கேன்சர் சென்டர் வந்துருச்சு, நிறைய கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. நம்ம ஈரோட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் சேர்த்தோன்னா மோர் தென் 5000 பேஷண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நியூ கேன்சர் கேசஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். இது வளர்ச்சின்னு சொல்கிறத விட நம்ம ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு அலார்மிங் மெசேஜ் இது. ஸோ செகண்ட் மேஜர் கில்லர் டிசீஸாக இப்போ கேன்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கார்டியோவாஸ்குலர் இல்னஸ், இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் தான். ஸோ இருதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அடுத்தபடியாக கேன்சர் இருக்குது. ஸோ இப்போ கேன்சர்னால் நம்ம எதிரி கூட வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா கேன்சர் பற்றி ஒரு பயம் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஏன்னா கேன்சர் வந்தால் அவ்வளோதான், அவங்களோட லைஃப் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்மக்கிட்ட எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, மற்ற நோய் மாதிரி தான் கேன்சர் நோய். மற்ற நோயை நம்ம எப்படி ஏர்லி ஸ்டேஜில் ஆரம்ப கட்டத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் கேன்சர் நோயும் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சி அதை சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா முழுமையாக நம்ம அதை குணப்படுத்தி விடலாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம ஒரு 6 மாதம் கழிச்சோ அல்லது 1 வருஷம் கழிச்சோ நம்ம டாக்டர்கிட்ட போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா நம்ம ஒரு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ டாக்டர்கிட்ட போகிறதில்ல. ஒரு ஸ்ட்ரோக் வருது, ஒரு பக்கவாதம் வருது அப்படின்னா நம்ம உடனே டாக்டர்கிட்ட போகிறோம். ஒரு ஃபீவர் வருது, ஒரு காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா உடனே நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். ஏன்னா அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அதை வந்து பாதிக்குது, அவங்களுக்கு சிம்டம்ஸ் உடனே வருது. ஸோ கேன்சரில் மட்டும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் எந்த ஒரு சிம்டம்ஸும் உருவாக்குறதில்ல. ஒரு தலைவலியோ, ஒரு ஃபீவரோ, ஒரு உடம்பு வலியோ, எந்த ஒரு பிரச்சனையும்
உண்டாக்குவது இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிம்டம்ஸ் இருந்தால் கூட அவங்களோட டே டு டே லைஃப்பை பாதிக்காதனால அதை உதாசீனப்படுத்துகிறாங்க, தள்ளி போடுறாங்க. ஆனால் கேன்சரில் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் எந்த வலியையோ கஷ்டத்தையோ உண்டாக்காது. ஆனால் வலியோ கஷ்டத்தையோ உண்டாக்கும் போது பார்த்திங்கன்னா அது அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆயிடுது. இதுதான் மற்ற நோய்களுக்கும் கேன்சர் நோய்க்கும் உள்ள மிக முக்கியமான வித்தியாசம். அதனால தான் நிறைய நீங்கள் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, திடீர்னு ஒரு ஹீரோயினோ ஒரு சிம்பத்தி கேரக்டர்னால் கேன்சர் அஃபெக்டட் அப்படின்றாங்க, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க அப்படிம்பாங்க. எந்த ஒரு மனுஷனுமே அவங்க உடம்புல இருக்கக்கூடிய டிசீஸை புறந்தள்ளிட்டு லேட்டாக வரணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரியான ஒரு ஃபாரம், ஒரு கேன்சர் அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த ஈரோடு கேன்சர் சென்டர் நாட் ஓன்லி கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த விழிப்புணர்வு வந்து நாங்கள் முன்னெடுத்துட்ருக்கோம். அதுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபுமே, மார்க்கெட்டிங் பீப்புள்லேருந்து எல்லாருமே அதை கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் கேன்சர் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் முக்கியமான உண்மை என்னென்னா, 1/3 ஆஃப் கேன்சர்ஸ் வந்து 1/3 கேன்சர் நம்ம வராமல் தடுக்கலாம். 1/3 ஆஃப் கேன்சர்ஸ் வந்து மிக மிக ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சி அதை முழுமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா முழுமையாக குணப்படுத்தலாம். 1/3 ஆஃப் கேன்சர்ஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்தால் கூட அவங்களுக்கு நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அவங்களுடைய வாழ்நாளை நல்ல விதமாக கடத்தலாம். ஒரு 10% எதுவும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நாம் எப்போவுமே நம்மளோட திங்கிங் என்ன இருக்கணும்னா, வருமுன் காப்போம், கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி. ஸோ கேன்சர் வரத்துக்குரிய காரணங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த காரணங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். மெயினாக வந்து கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் டொபாக்கோ, சிகரெட் பிடிக்கிறது, பீடி பிடிக்கிறது, வெத்தலை பாக்கு போகிறது, அளவுக்கு அதிகமான மது குடித்தல், அப்புறம் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, அதிக உடல் பருமன், இந்த மாதிரி தான். ஸோ இதை அவாய்ட் பண்ணோம்னாவே நமக்கு கேன்சர் வராது. ஸோ மிக மிக ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்க முடியும்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காமன் கேன்சர்ஸ், கர்ப்பப்பை வாய் கேன்சர், மகளிருக்கு வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சர், அப்புறம் ஹெட் அண்ட் நெக் கேன்சர், இது 3 தான். இதில் 3மே நம்ம வந்து மிக மிக ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கலாம். அதை வந்து வராமையும் தடுக்க முடியும். ஸோ ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வாயில் தொண்டையில் வரக்கூடிய கேன்சர்ஸ்க்கு அந்த பீடி, சிகரெட்டு, இந்த வெத்தலை பாக்கு போடுறது, இதை அவாய்ட் பண்ணோம்னாவே கேன்சர் வராமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். ஸோ ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்க்கு வெறும் சிம்பிள் ஒரு ஓரல் எக்ஸாமினேஷன் பண்ணோம்னாவே ஆறாத புண் இருந்தால் அதை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் கேன்சர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும். சாதாரண வெள்ளைப்படுதல் இருக்கும், அல்லது கணவனோட உடலுறவு கொண்ட பிறகு ப்ளீடிங் போகலாம், ப்ளீடிங் பெர் வெஜனம்னு சொல்லுவோம், அப்புறம் பேக் பெயின் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ளீடிங் பிவி இருந்தால் பர்டிகுலராக 30 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு, 40 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு மாதவிடாய்க்கு இடைப்பட்ட சமயத்தில் ப்ளீடிங் இருந்தால் அவங்க போய் டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும். இது வந்து ஒரு வார்னிங் சிக்னல், அவ்வளோதான். அது இருந்தாவே கேன்சர் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் அது இருந்தால் டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிக்கிட்டு அதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பிரஸ்ட் கேன்சர், மார்பகத்தில் வரக்கூடிய ஒரு கட்டி கேன்சர்னு சொல்கிறோம். எல்லா கட்டியும், பிரஸ்ட்டில் வரக்கூடிய கட்டி எல்லாமே கேன்சர் கிடையாது. ஆனால் வலி இல்லாத கட்டி ஒரு 30 வயசுக்கு மேலே, 40 வயசுக்கு மேலே இருக்குதுன்னா அதை டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அதை கண்டுபிடிச்சி அது வந்து கேன்சரா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டோம்னா நமக்கு சரியாக போயிடும். ஸோ 1 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய கட்டியை வந்து நம்ம மேமோகிராஃபி மூலமாக பண்ணலாம். ஸோ இந்த விழிப்புணர்வு இருந்தாவே மெஜாரிட்டி ஆஃப் கேன்சர்ஸ், மோர் தேன் 70% ஆஃப் த கேன்சர்ஸை நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அதை முழுமையாக குணப்படுத்தலாம். ஸோ ஈரோடு கேன்சர் சென்டரில் வந்து அதற்குரிய ஆப்ரேஷன், ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட், கதிர்வீச்சு சிகிச்சைன்னு சொல்லுவோம். நிறைய பேர் கொலோக்கியலாக கரண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. கரண்ட்டு கிடையாது, அது கதிர்வீச்சு சிகிச்சை, அப்புறம் மருந்து சிகிச்சை, கீமோதெரப்பி. ஸோ இதை நாங்கள் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து குணப்படுத்தி இருக்கிறோம். 2007 ஆரம்பித்து இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 26,000 பேஷண்ட்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம். 26,000 பேஷண்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய நம்பர். ஏன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் கூட அவ்வளோ இருக்காது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இதில் ஒரு சேவை பண்ணுறதுக்கு ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு 60 பேரோட அர்ப்பணிப்பு தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, கேன்சருக்கு ரீஹபிலிட்டேஷன், கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு அவங்க கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க. உடல் ஹெல்த்தில், மன அளவில்
இறங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு ரீஹபிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஆயுர்வேதிக் தெரப்பி, நம்ம ட்ரெடிஷன் வந்து ரொம்ப ரொம்ப பழைய காலத்து ட்ரெடிஷன், மோர் தேன் 2000 இயர்ஸ்க்கு மேலே நம்மளோட ஆயுர்வேதம், சித்த டாக்டர்ஸ் இவங்களாம் வந்து நம்ம சித்தர்கள் வந்து நிறைய உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் நிறைய இல்லை. பட் இருந்தாலும் அதனோட குவாலிஃபைட் டாக்டர்ஸை எங்களோட சிஸ்டர் கன்சர்னாக வேதிக் ரக்ஷா கேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து ஃபிசியோதெரப்பியும் பண்ணுறோம். அவங்களோட வலி வேதனை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன்சர் நோயில் முத்தனை ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட்லாம் முடித்த பிறகு ரொம்ப வலி இருந்தால் அந்த வலியை நிவாரணம் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணுறோம், ஆயுர்வேதிக் தெரப்பி பண்ணுறோம். இதை பற்றி ஒரு 2 நிமிஷம் டாக்டர் சரண்யா தேர் பர்மிட்டிங்னா ஒரு 2 மினிட்ஸ் பேசலாம். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன இதுதான். இந்த ஒரு நகைச்சுவை மன்றத்தில் ஏன் இந்த கேன்சரை பற்றி நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. அதற்கு சக்தி சார் சொன்ன மாதிரி இலவச கன்சல்டேஷன் நாங்கள் ஈரோடு கேன்சர் சென்டரில் எப்போவுமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக நகைச்சுவை மன்றம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அவங்களோட உறவினர்கள் யாருக்காக இருந்தாலும் இலவச கன்சல்டேஷன் நாங்கள் கொடுக்க முடியும். அது இல்லாமல் முக்கியமான பரிசோதனை, இப்போ நான் சொன்னேன்ல கர்ப்பப்பை வாய் கேன்சர், அதற்கு பேப்ஸ்மியர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணால் 10 வருஷம் கழித்து கேன்சர் வருமா வராதாங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியும். அப்போ திங்க் பண்ணி பாருங்கள், 10 வருஷம் கழித்து வரக்கூடிய கேன்சரை நம்ம இப்போவே கண்டுபிடிக்கலாம். அதற்கு செலவு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 500 ரூபாய் ஆகும். ஸோ இங்கே நகைச்சுவை மன்றத்திலேருந்து யாராவது ரெஃபர் பண்ணாங்கன்னா அதை நாங்கள் 200 ரூபாய்க்கு நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இதனால் என்ன சாதிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய வீட்லேயும் குழந்தைகள் இருப்பாங்க, எல்லாருக்கும் வேக்சின் போடுவோம். கோவிடுக்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வேக்சின் போட்டோம். ஏன்? அந்த கோவிட் நம்மளை தாக்கக்கூடாதுன்றதுக்காண்டி. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குழந்தைக்கு போலியோ வேக்சின் போடுறோம். இப்போ போலியோவே கிடையாது, ஆனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம போடுறோம். ஏன்னா 1,00,000 ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது, அந்த ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு வேக்சின் போடுறோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பேப்ஸ்மியர் எடுத்தோம்னா 1000 பேருக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணோம்னா 2-3 பேருக்கு கூட கேன்சருடைய அறிகுறி இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த 2-3 பேருக்கு கேன்சர் அறிகுறியை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு 100% வாழ்நாள்லேயே கேன்சர் வராது. ஸோ இத்தகைய ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம மக்களிடையே போச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கேன்சர் இல்லாத ஒரு டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியாக வரும். அதற்கான முன்னெடுப்பு தான் இந்த நோக்கம். இந்த வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, தேங்க்யூ. நன்றி டாக்டர். அவர் கிட்டத்தட்ட 26,000 நோயாளிகளை பார்த்தேன்னு சொன்னார். அதுக்காக பெருமைப்படுறதா பயப்படுறதான்னு தெரியல. ஏன்னா நமது உணவு முறை அதெல்லாம் தான் இந்த கேன்சருக்கு போயிருக்கு. நான் மறுபடியும் அவர் கூட ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன், அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணிட்டோன்னா, டெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறோம், அந்த டெஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணிட்டோன்னா தைரியமாக இருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி 10 வருஷம் 5 வருஷத்துக்கு கிளியராக இருக்கலாம். அப்படி முதலே டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிட்டாலும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்மணிகள் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு போயிருக்காங்க. ஐயா நீங்கள் சொன்னதுனால முதலே பார்த்தோம், என் குடும்பம் தப்பிச்சுது. ஏன்னா ஒரு பெண்மணிக்கு மார்பக புற்றுநோய் வரக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால அந்த குடும்பம் அவர் காலில் விழுந்தது. அவர் காலில் விழுந்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினீங்கன்னு சொல்லிச்சு. ஆனாலும் நீங்கள் இதை 200 ரூபாய் என்று சொல்வதற்கு பதிலாக இலவசம் என்று சொல்லியிருந்தால் நாங்கள் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அவரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அவர் ஈரோட்டில் இருக்கார், நிறைய இடத்துல அவருடைய பணிகள் செஞ்சுட்ருக்காங்கன்னு சொன்னோம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கும் US FDA வந்து ரெகக்னைஸ் பண்ண ஒரு சென்டர் அவரோடது. இப்பொழுது உலகத்தில் இருக்கும் மிக உயர்ந்த தரமிக்க மருந்துகள் இங்கே இருக்கும் ஈரோடு கேன்சர் சென்டரில் இருக்கும் நோயாளிகளுக்கு கொடுத்து பரிசோதிக்கப்பட்டு அந்த பரிசோதனையை அமெரிக்காவில் இருக்கும் US FDA, அதான் வேர்ல்ட்லே மிக தரம் வாய்ந்த ஒரு நிறுவனம், அது வந்து இவங்களுக்கு அப்ரூவ் பண்ணுது. வருஷத்துக்கு 3 தடவை அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து 1 வாரம் இந்த ஹாஸ்பிட்டலில் தங்கி இருந்து அதை தர நிர்ணயம் செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மருத்துவர் நம்முடைய இருக்கின்றார். இது நன்றி சொல்கிற நேரம் யாருக்கென்றால் நமது செயலாளர் சக்தி நல்ல செய்வம் அவர்களுக்குத்தான். அவருடன் கேட்டேன், ஒரு அரை மணி துளி எனக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்று அனுமதி தந்தார். எதற்காக என்றால் இந்த மாதம் டாக்டர் வேலவன் சார் அவர்களிடம் பரிந்துரை செய்து இவ்வளோ பெரிய திரளான மக்கள் மெம்பர்கள் எல்லோரும் வந்து
அவருடைய டாக்டருடைய கேன்சர் நோய் பற்றிய அறிவுரையெல்லாம் நீங்கள் கேட்பதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருக்கிற சக்தி நல்ல சிவத்தை நமது நகைச்சுவை மன்றத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நம்ம நகைச்சுவை மன்றத்தின் சார்பிலே அவருக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எங்களது பாரம்பரியம், எங்களது பண்பாடின்படி ஈரோடு நகைச்சுவை மன்றம் இங்கே வந்திருக்கும் முக்கிய விருந்தினர்களுக்கு நமது பொருளாளர் பாண்டரங்கன் ஐயா மற்றும் செந்தில்குமார் அவர்களது சார்பாக குடை வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். இதற்கு முதலில் நமது டாக்டர் வேலவன் அவர்களுக்கு குடை கொடுத்து பொன்னாடை, அடுத்து அவர்களது டாக்டர் வேலவனுடைய மைத்துனி முத்துநகையையும் அண்ணி நர்மதை அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து நமது நகைச்சுவை நாவலரசு கோவை தனபால் அவர்களுக்கு ஈரோடு நகைச்சுவை மன்றம் குடை வழங்கி பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றது. இன்றைய சிறப்பு பேச்சாளர் கோவை தனபால் அவர்களுக்கு ஈரோடு நகைச்சுவை மன்றம் தனது மரியாதையை செலுத்துகின்றது. அனைவருக்கும் வணக்கம். நான் சரண்யா, வேதிக் ரக்ஷகேந்திரா ஹாஸ்பிட்டலில் நான் ஆயுர்வேதிக் மருத்துவராக இருக்கேன். நம்மளோட வேதிக் ரக்ஷகேந்திரா ஹாஸ்பிட்டலில் ஆயுர்வேதா, சித்தா, யோகா, நேச்சுரோபதி, ஹோமியோபதி அண்ட் ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக ஆயுர்வேதா, சித்தா அப்படிங்கிறது மூலிகை மருந்து, நாட்டு மருந்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா நமக்கு நம்ம ஆயுர்வேதா, சித்தாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆயுர்வேதா, சித்தா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு நோய் வருது அப்படின்னா அதை அதோட வேர், அதோட ரூட் வரைக்கும் போய் அதை கிளியர் பண்ணி திரும்ப அந்த நோய் வராமல் பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம ஆயுர்வேதா, சித்தா இந்த மாதிரி ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக ஆயுர்வேதாலன்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சகர்மா தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பஞ்சகர்மா தெரப்பி அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்புக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ஸ்னால நம்மளோட சாப்பாடு, நம்மளோட இந்த லேக் ஆஃப் எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது, நம்மளோட பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தினாலையும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நம்ம உடம்புல நச்சுக்கள் அதிகமாயிட்டே இருக்குது. நம்ம எல்லார் உடம்புலையுமே நச்சுக்கள் அதிகமாயிட்டே இருக்குது. இந்த நச்சுக்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பஞ்சகர்மா தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சுக்களை நம்ம வெளியேற்றுறோம். இதை டீடாக்சிஃபிகேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம இந்த பஞ்சகர்மா தெரப்பிலேயே மொத்தம் 5 இருக்குது. வமனம், விரேச்சனம், வஸ்தி, நசியம் அண்டு ரத்தமோக்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக ஆயுர்வேதா, சித்தான்னு தெரியும்னா எண்ணெய் தடவுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நார்மலாக அபியங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுவுமே சும்மா நார்மலாக எண்ணெய் தடவுறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு இடத்துல உங்களுக்கு இப்போ நீங்கள் வரீங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நாடி பிடிச்சு பார்த்து அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம், எங்களுக்கு எங்களோட கான்செப்ட் படி வாத, பித்த, கஃபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 3 நாடியில் எந்த நாடி அதிகமாக இருக்குது, எந்த நாடியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணி உடம்புக்குள்ளே எந்த இடத்துல பிரச்சனை, இப்போ மூட்டு வலி நீங்கள் வரீங்க அப்படின்னாலுமே எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத சரி பண்ணி அதை ஃபுல்லாகவே அந்த நோயை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் என்ன அப்படின்னா, இப்போ புற்றுநோய், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இப்போ கேன்சரில் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டு, கீமோதெரப்பி, இதை பற்றிலாம் சார் சொன்னாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் பேஸ் சொல்ல முடியாது. இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பசி இருக்காது, அதே மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கும், அதே மாதிரி வலிகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்ம ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸும்
அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ஃபிசியோதெரப்பிலே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ், எந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி கொடுக்கலாம், அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கலாம், இல்லை ட்ரீட்மெண்ட் அப்போ எந்த மாதிரி கொடுக்கலாம், ட்ரீட்மெண்ட்ஸ் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறமா எந்த மாதிரி கொடுக்கலாம், எல்லாத்தையும் பற்றியும் வந்து எல்லாமே வந்து நம்ம இந்த வேதிக் ரக்ஷா கேந்திரா ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. அடுத்து இன்னைக்கு நம்ம சிரிக்க வைக்க போகிற கோவை தனபால் அவர்கள். அவரும் ஒரு சிறிய கிராமத்தில் காலப்பநாயக்கன் பாளையம், கோவை மாவட்டத்தில் இருக்கும் ஒரு காலப்பநாயக்கம் என்ற நாயக்கன் பாளையம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் ராமசாமி மற்றும் கமலம் அவர்களுக்கு மகனாக பிறந்து MA பட்டம் பெற்று தமிழ் சேவை புரிந்து வந்து கொண்டிருக்கின்றார். அவரது துணைவியாரும் ஒரு முதுகலை பட்டதாரி, MA பட்டதாரி. கமலம் அவங்க, சரோஜினி அவங்க பேர். தமிழில் இவங்க 2 பேரும் தொண்டாடி இருக்கும்போது அவங்களுக்கு 2 குழந்தைங்க, 2 பெண்கள், தேவிகா சரிகா, 2 பேருமே MBBS படிச்சிருக்கிறாங்க. 2 பேரையுமே மருத்துவராக்கி இந்த நாட்டிற்கு சேவை செய்ய அமைத்திருக்கின்றார்கள். பாரதியார் சொன்னான் எமக்கு தொழில் கவிதை அப்படின்னு. நான் பார்த்ததில் இதுவரைக்கும் இந்த நகைச்சுவை மன்றத்தில் நான் நிறைய பேரோட சுய விவரத்தை கூறியிருக்கேன். ஆனால் முதல் முறையாக தொழில்னு போட்டு எமக்கு தொழில் தமிழ் பேச்சு அப்படின்னு போட்டது கோவை தனபால் அவர்கள் தான். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் அவருக்கு. தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று இப்போது நிரந்தரமாக தமிழுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கின்றார் நமது கோவை தனபால் அவர்கள். அவரோட இலக்கிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கோவை தமிழ் சங்கம் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. தூய தமிழ் இளைஞர் பாசறை, 5வது உலக தமிழ் சங்கத்தில் உறுப்பினர், கோவை தமிழ் கூடலில் உறுப்பினர், புலம் தமிழ் இலக்கிய பலகை என்ற அமைப்பின் உறுப்பினர். இதை தாண்டி எழுத்து பணியாக அவர் பண்ணியிருக்கிறது முங்காரி என்ற இருமொழி சமூக இலக்கிய மாத இதழுக்கு ஆசிரியராக இருந்திருக்கின்றார். தமிழ் தராமதி என்ற தமிழ் சிற்றிதழ்களின் சங்கமத்திற்கு அவர் துணை ஆசிரியராக இருக்கின்றார். வெண் சங்கு என்ற அருமையான இதழின் ஆசிரியர் குழுவில் இருக்கின்றார். கலைஞர் தொலைக்காட்சி, சன், விஜய், ராஜ், வசந்த், மெகா, OTTயில், கேபிளில் வர எல்லா தமிழ் சேனல்லையும் அவருடைய பேச்சு இருந்திருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் அவரை பார்க்கலாம். கோடை பண்பலை, ரெயின்போ, மறுபடியும் ஆகாய மொழியாக வருகின்ற அத்தனை பண்பலைகளிலும் பண்பான அவரது பேச்சு நமது செவிகளை நினைத்து கொண்டிருக்கின்றது. டெல்லி தமிழ்ச்சங்கம், அகமதாபாத், புவனேஸ்வர், கோவா, பல வெளி மாநிலங்களுக்கும் சென்றிருக்கும் இவர் மலேசியா, சிங்கப்பூர், பஹ்ரைன் மற்றும் பல வெளிநாடுகளில் சென்று தனது நகைச்சுவை பணியை தமிழ் மூலமாக ஆற்றி கொண்டிருக்கின்றார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இவர் வெறும் பேச்சோடு நிறுத்த விட்டுருவாங்களே, இவ்வளோ சிறப்பான இவர் வந்து ஒரு திரைப்பட பிரபலமும் ஆவார். சன் டிவியில் அன்னம்ங்கிற ஒரு நெடுந்தொடரில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. சீரியல் நாங்கள் பார்க்கறதில்ல சார், ஆனால் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அன்னம் சீரியல் ரொம்ப ஹிட்டான ஒரு சீரியல், அதில் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் குடும்பஸ்தன் ஒரு அருமையான திரைப்படம், அதில் நடிச்சிருக்கிறார் இவர். ரெட்டை வானம், GD நாயுடு மற்றும் பிளாக் பைபிள் அப்படிங்கிற திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி பன்முக திறமை வாய்ந்த எங்களது அன்புக்குரிய கோவை தனபால் இப்பொழுது சிரிக்கணும் வாழ்க்கை என்ற தலைப்பில் நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வருகின்றார். உங்களுக்கு எங்களது ஈரோடு நகைச்சுவை மன்றம் வருக வருக என்று வரவேற்பை தெரிவிக்கின்றது. கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். நகரத்திலே பெண்கள் எல்லாம் புதிய புதிய ஃபேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். தேர்தலிலே தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் 26 எலெக்ஷனுக்காக காத்திருக்கிறார்கள். புதிதாக திருமணமான ஜோடிகள் எல்லாம் குழு சீசனுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பெரியார் மன்றத்தில் மட்டும்தான் என்னுடைய நகைச்சுவை தமிழுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கிறேன். இது கூடி களைகின்ற காக கூட்டம் அல்ல, இருந்து பொழிகின்ற மேக கூட்டம். முதலில் ரசிகர்களை வணங்கி மகிழ்ந்து எனது உரையை தொடங்குகின்றேன். கிட்டத்தட்ட 256வது வாரத்தை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஈரோடு நகைச்சுவை மன்றத்தினுடைய மதிப்பிற்குரிய செயலாளர் துரை ஐயா அவர்களே, தலைவர் VP ராஜவேல் ஐயா அவர்களே, துணைத் தலைவர் அட்வொகேட் பாலமுருகன் அண்ணா அவர்களே, பி சுரேஷ்குமார் அவர்களே, துணை செயலாளர்கள் சக்தி நல்ல சிவம். எனக்கு பயமாக இருக்குது, தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் இவரே பேசலாம், அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்கார். நல்லசிவம் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, குடை கொடுத்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆர்த்தி இருக்கின்ற ட்ரெஸரர் பாண்டுரங்கன் ஐயா அவர்களே, கூடியிருக்கின்ற பெரியோர்களே, சிறப்பு விருந்தினராக இன்று வருகை தந்திருக்கின்ற
டாக்டர் கே வேலவன் ஐயா அவர்களை மருத்துவ திலகம். கூர் வேல் கொண்டு அரக்கனை ஒழித்தார் அந்த வேலவன், கூர் அறிவு கொண்டு புற்றுநோயை அழித்து கொண்டிருக்கிறார் இந்த வேலவன். ஒரு காதலன் தான் சொன்னான், நான் கேன்சரை கூட ஏற்றுக்குவேன், ஆனால் நீ சொல்கிற ஆன்சரை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு காதலன் சொன்னதாக ஒரு நகைச்சுவையை படித்தேன். அப்போ கேன்சரை விட அவள் சொல்கிற ஆன்சர் அவனுக்கு அவ்வளோ பெரிய கொடுமையாக இருந்திருக்குது. அதுபோல் கேன்சருக்கு நல்ல ஆன்சரை இன்று கொடுத்திருக்கின்ற வேலவன் சார் அவர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம ஒவ்வொருவராக சொல்லணும், எல்லாருக்கும் சொன்னால் அப்புறம் 9 மணி ஆயிரும். அதனால் எல்லாருக்கும் சொன்னதை மேலே ஏற்றுட்டு அத்தனை பேருக்கும் நான் கோவையிலிருந்து கொண்டு வந்த பருத்தி மலர்களால் உங்கள் பாதங்களை சமர்ப்பித்து எனது நகைச்சுவை பேச்சை தொடங்க ஆசைப்படுகிறேன். அவர் பார்க்குறாரு, இந்த ஆளுக்கு நகைச்சுவை பேசுறதுக்கு வந்தபோதே எனக்கு தெரியும் இந்த ஆள் ஒரு அரக்கு இருக்காட்டாக இருக்குது, பருத்தி பூ தான் கிடச்சிதான் இந்த ஆளுக்கு அப்படின்னு அவர் பார்க்குற பார்வை எனக்கு தெரியுது. உண்மையிலேயே உலகத்தில் உள்ள எல்லா மலர்களுமே அழகான வாசனையோடு இருக்கும் பருத்தி மலரை தவிர, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எல்லா மலர்களுமே காலையிலே மலர்ந்து மாலையிலே வாடிவிடும். ஆனால் பருத்தி மலர் ஒன்று மட்டும்தான் அது வெடித்து பஞ்சாகி நூலாகி உலக மக்களினுடைய மானத்தை காக்கின்ற மலராக இருப்பதால் அந்த பருத்தி மலர்களால் உங்கள் பாதங்களை சமர்ப்பிக்க ஆசைப்படுகின்றேன். அதை விட என்னென்னா, எங்கள் ஊரில் பருத்தி தான் இருக்கும். பருத்தி நகரம் தான் கோயம்புத்தூர், மஞ்சள் நகரம் தான் ஈரோடு. அந்தந்த ஊரில் என்ன கிடைக்குமோ அதை தான் எல்லாத்துக்கும் சிறப்பு பரிசாக கொடுப்பாங்க. இங்கே மஞ்சள் கொடுக்க மாட்டாங்க, ஒவ்வொரு முறையும் குடை தான் கொடுக்குறாங்க. நான் 50வது வார பொன்விழா ஆண்டுக்கு இதே நகைச்சுவை மன்றத்தில் பேசியிருக்கேன். எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரியல. 50வது வார பொன்விழா ஆண்டு நகைச்சுவை தென்றல் திண்டுக்கலை லியோனியினுடைய பட்டிமன்றம் நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து பேசியிருக்கிறேன். கொங்கு கலையரங்கத்தில் பேசினேன். அப்போவே கொடை கொடுத்தாங்க. கொடை கொடுத்து எனக்கு விடை கொடுத்து விட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் மீண்டும் என்னை ஐயா நம்மளுடைய செயலாளர் அவர்களை என்னை அழைத்து பெருமை சேர்த்து இருக்கிறார். உண்மையிலேயே மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் பேச போனால் மறுபடியும் பேச போகிறதுங்கிறது பெரிய கஷ்டம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வருஷம் அந்த டேட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, சார் நல்லா இருக்கீங்களா செயலாளர் சார், சார் பிரின்ஸிபால் சார் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நாங்கள் குட் மார்னிங் வைக்கிற மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிருவோம். என்ன அர்த்தம்னா, இந்த வருஷம் வந்துருச்சு, அந்த டைம் ஆனுவல் டே வந்துருச்சு, தமிழ் மன்ற டைம் வந்துருச்சு, எங்களை கூப்பிடுன்னு கூப்பிட வைக்கிறது அந்த அர்த்தம். இந்த மாதிரி தான் எங்களுடைய பேச்சாளர்களுடைய பொழப்பே போயிட்டுருக்கும். இப்படி தான் ஒரு ஸ்கூலில் நான் பேச போனேன். அதுவும் அந்த அம்மா போய் சொன்னோன்னா அந்த பிரின்ஸிபல் மேடம் சொன்னாங்க, சார் எங்கள் பசங்கள்லாம் பயங்கரமாக குறும்பு செய்கிறாங்க, உங்கள் பேச்சை கேட்டு அவங்க குறும்பை நிறுத்தணும், அந்த மாதிரி நீங்கள் பேசணும்னாப்ல. நான் சொன்னேன், நான் எதை கொஞ்சம் சிரிக்கி பேசலாம், இல்லாட்டி ஏதோ புரியுற மாதிரி பேசலாம், அடிக்கவாமா பேச முடியும், அவனை குறும்பு எப்படி நிறுத்த சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அவன் குறும்பு செய்கிறத நிறுத்தணும், உங்கள் பேச்சு அப்படி இருக்கணும்னாப்ல. நான் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் பேசும்போதே நான் யாரையும் அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன். அப்போ அவங்கள மட்டும் அடிக்கவா போகிறேன்? ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பேசினேன். அவங்க சிரித்தாங்க, குறும்பு செய்கிறத நிறுத்திட்டாங்க. பிரின்ஸிபால் மேடம் போகும்போது ரொம்ப சந்தோஷம் சார், அவங்க குறும்பே உனக்கு செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு நல்லா பேசிட்டீங்க, நன்றி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு வருஷம் கழித்து அந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா, ஃபோன் எடுத்துகிட்டு மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு, அதுக்கு ஃபோன் அடிச்சுட்டு நல்லா இருக்கீங்களா மேடம், ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னா, பசங்கள்லாம் இப்போ குறும்பு செய்கிறாங்களா அப்படின்னு 2வது கேள்வி விட்டேன். எதுக்குன்னா வாய்ப்பு கொடுங்கன்ட்டு. அவர் சொன்னார், ஐயோ பயங்கரமான குறும்புங்க சார், நீங்கள் பேசிட்டு போய் ஒரு மாதம் வரைக்கும் ஒழுக்கமாக இருந்தானுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் சேட்டை பண்ணுறானுங்க சார். நான் சொன்னேன், அப்படித்தான் இருப்பானுங்க, வருஷம் அவனுக்கு வந்து புத்திமதி சொன்னால் தான் குறும்பிவே நிறுத்துவானுங்க அப்படின்னு நான் டைலாக் அடித்தேன். அதுக்கு அந்த அம்மா பிரின்ஸிபல் அம்மா சொல்லிச்சு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பயங்கரமான குறும்பு செய்கிறானுங்க, நான் ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன், தனபாலை கூப்பிட்டு பேச வைக்கிட்டாங்கிற, அதோட குறும்பு செய்கிறதையே நிறுத்திடுறானுங்க சார் நாப்பில். அப்படியெல்லாம் இல்லாமல் மீண்டும் என்னை அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும், துரையா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2வதுங்க, பருத்தி எங்கள் ஊரில் இருக்கிறதுனால நான் பருத்தி புழு பட்டிமன்றமெல்லாம் நாங்கள் பேச போவோம். கிட்டத்தட்ட எனக்கு 20-25 வருஷம் பட்டிமன்ற பேச்சு. அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, என்கிட்ட எனக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, நானே கௌரவமாக சொல்லிக்கிறது என்னன்னு சொன்னால், தற்பெருமைன்னு இல்லை, பெருமையாக நான் சொல்லிக்கிறது என்னென்னா, தமிழ் உலகத்திலே யார் பேச்சாளர்கள் இருக்கிறார்களோ, இலங்கை ஜெயராஜ் பக்கத்து நாட்டில் இருக்கிற ஐயாவிலிருந்து, இந்த நாட்டில் இருக்கிற தமிழருவிமணியன் ஐயாலேருந்து, சாலமன் பாப்பையாலேருந்து, லியோனிந்து, ஞானசம்பந்தம் ஐயாவிலேருந்து யார் பேச்சாளர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்களோ, பல்வேல் சுல்தான் அம்மா, பாரதி பாஸ்கர் அம்மா, ராஜா சார், இப்படி எந்த பேச்சாளர்களாக இருந்தாலும்
அத்தனை பேச்சாளர்களோட மேடையிலும் நான் அமர்ந்து பேசியிருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய தனிச்சிறப்பு. நான் எல்லாத்தோடையும் நான் நல்லா பழகக்கூடியவன். எல்லாரும் என்னை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. டில் 20-25 வருஷமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். குறிப்பாக லியோனி சாரோட நான் 20 வருஷமாக கலைஞர் தொலைக்காட்சியில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ கிராமப்புறங்களுக்கெல்லாம் நாங்கள் பட்டிமன்றம் பேச போவோம். அங்கே போனோம்னா இங்கே கொடை கொடுத்துமாறு அங்கங்கே என்னென்ன ஃபேமஸாக இருக்குதோ அதை கொடுப்பாங்க. பக்கத்தில் பவானிக்கு நாங்கள் பட்டிமன்றம் பேச போனோம்னா அங்கே துண்டெல்லாம் போற்றவே மாட்டாங்க. அங்கே ஜமுக்காலம் தான் ஃபேமஸ்ஸு. பெரிய ஜமுக்காலத்தை எடுத்து போத்திவாங்க, இந்த பொன்னாடையாக இந்த ஜமுக்காலத்தை போத்திக்கிறேன்ட்டு. அவர் ஒரு நாள் போத்தவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சார் போத்தணுன்னா கழட்டி வைக்காதீங்க சார் முன்னாள் டேபிளில், எல்லோரும் போத்திக்கிட்டே இருங்க சார், அப்போ தான் நல்லா இருக்கும்னாரு. ஏன்னா அவர் ஜமுக்காலத்துக்கு கீழே அவர் கம்பெனி பேர் எழுதியிருக்குது. அதனால் அவரை போத்திக்கிட்டே இருங்க சார்னாரு. எந்த கம்பெனி பேர் என்ன, நம்ம இன்னும் பெரிய விளம்பரதாரா, இரவு நேரம் குளிர் வேறு அடிக்குது, நல்லா நம்மளுக்கு இதமாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள்லாம் போத்திட்டு பட்டிமன்றம் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வழியே ஒரு பாட்டி பாட்டி என்னன்னு சொல்கிறாங்க, என்னடா திண்டுக்கல் லியோனை கூப்பிட்டு பட்டிமன்றம் பேச சொன்னால் ஊட்டியில் ஆடு மேய்க்கிறவங்களை கூப்பிட்டு வந்து பட்டிமன்றம் பேச வச்சிருக்கிறேன்னு பாட்டி திட்டிட்டு போகுது. நினைவு பரிசு ஏச்சுக்கும் கூட ஒரு சில சமயங்கள் அமையும். இது பரவாயில்லைங்க. திருநெல்வேலிக்கு போனால் என்ன கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அல்வா கொடுப்பாங்க. திருநெல்வேலி பக்கத்தில் பத்தமடைன்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு பட்டிமன்றம் பேச போனோம். அங்கே பாய் தான் ஃபேமஸ்ஸு, பத்தமடை பாய். இங்கே எப்படி கொடை கொடுக்குறாங்க, இதையும் கூட அழுங்காமல் எடுத்துகிட்டு வர பாய் அவ்வளோ நீளத்தில் என்ன பண்ண முடியும், கொடுத்துட்டு வர்றதுக்கும் மனசில் என்ன பண்ணுறது, பாலா போன மனசு கேட்குதா, எது கொடுத்தாலும் வாரி சுருட்டிட்டு போகிறதுக்கு தானே ஆசை வருங்க மனுஷனுக்கு. பாய் எடுத்துகிட்டு வந்த பத்தமடையிலேருந்து திருநெல்வேலி வந்து, திருநெல்வேலியிலேருந்து மதுரை வந்து, மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வர்றக்குள்ளே வெடிஞ்சு 6-7 மணி ஆகிப்போச்சு. இருந்தாலும் பாயை விட்டபாடு இல்லை. பாய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லுது, இது என்னடா அது பிள்ளை 2 டாக்டருக்கு படிச்சுட்டு உன்னை இவன் பாய் கழுவிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற கிளவி என்னை திட்டுது ஆரம்பிக்குது. நினைவு பரிசு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை எப்படி இருக்கும்ட்டு. ஆனால் மறக்க முடியாத நினைவு பரிசு எதுன்னு பார்த்தா டெய்லியுமே நினைவோம். இன்னைக்கு காலையில் எங்கோ நினச்சேன் திருப்பூர் நினைவு பரிசு உங்களுக்கு தெரியும். அந்த எடுத்து அந்த பணியின் உள்ளாடைகள் போடும்போது அவங்க கொடுத்த நினைவு பரிசுகள் இப்படி நினைவுக்கு வரும். சிவகாசியில் நினைவு பரிசு என்னன்னு உங்களுக்கு தெரியும், என்ன ஃபேமஸ்ன்னு, பட்டாசு கொடுத்தவங்க கவரில் போட்டு கொடுத்துருந்தா பரவாயில்ல, அவன் இனிமேல் எங்களை பிரம்மா நினச்சிட்டு சங்கு சக்கரம் கையில் கொடுக்காத ஒன்று தான் பாக்கி. அந்த 500 வாழை 1000 வாழத்தை எடுத்து அப்படி மாலை மாற போட்டு பேச்சாளர்களுக்கு இது பொன்மாலையாக அனுபவிக்கிறோன்னு போட்டது பரவாயில்ல, சுருட்டி வைக்கலான்னு பார்த்தா இல்லை சார் பவானிலி மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் போட்டுகிட்டே பேசுங்க சாருங்கிறான். போட்டுட்டு பேசிட்டு இருக்கிற பக்கத்தில் மேடைக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிற ஒரு பீடி உறிஞ்சுனா சுண்டி விட்டானே எங்களுக்கு அதுதான் கடைசி மேடையாக போயிருக்கும். அப்புறம் அலே கொஞ்சம் ஆஃப் பண்ணுறான்னு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம். இப்படி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நினைவு பரிசுகளே எங்களுக்கு வித்தியாசமான நகைச்சுவைகளை கொடுத்துட்டு இருக்கும், பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாக்கும். இங்கே கொடை கொடுத்துருக்குறாங்க, கொடையை தாண்டி இங்கிருந்தும் நான் கோவைக்கு ஒரு நினைவு பரிசை எடுத்துக்கொண்டு போவேன். என்ன தெரியுங்களா, திருப்பதினா லட்டு, திருநெல்வேலினா அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா, விருதுநகர்னா வீச்சு புரோட்டா, உறையூர்னா புளி, ஊத்துக்குழினா வெண்ணெய், உடன்குடினா கருப்பட்டி, சேலம்னா மாம்பழம், திண்டுக்கல்னா பூட்டு, சிவகாசினா பட்டாசு, தஞ்சாவூர்னா பொம்மை, காஞ்சிபுரம்னா பட்டு, கோயம்புத்தூர்னா மில்லு, திருப்பூர்னா பனீனு, பொள்ளாச்சினா தேங்காய், ஈரோடுனா மஞ்சள், ஊட்டினா வரிக்கு, கொடைக்கானல்னா பேரிக்க, கும்பகோணா வெத்தலை, குடியாத்தம்னா நொங்கு, நாகப்பட்டினா கோலாமீன், நாச்சியார் கோலனா வெங்கலவருக்கு, தூத்துக்குடினா உப்பு, ஈரோடு நகைச்சுவை மன்றம் என்று சொன்னால் நல்ல நட்பு. அந்த நட்பைத்தான் இங்கிருந்து நான் கோவைக்கு எடுத்து செல்வேன். ஏன்னா ஒரு நட்பு ஒரு வார்த்தை ஜாலத்துக்காகவோ தொகுத்து பேசுறதுக்காகவோ சொல்கிறது இல்லை. ஒரு நட்பு நம்ம எங்கே கொண்டு போய் உட்கார வைக்கும் என்பதற்கு இதுதான் உதாரணம். 2 மாதங்களுக்கு முன்னால் ராஜபாளையத்தில் இருக்கிற உமாசங்கர் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார். என்னுடைய நண்பர் ராஜா ஐயா கேட்டிருக்கிறாரு, ஐயா துரை ஐயா கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதம் யாராவது போடணும் சொல்லு உமாசங்கரன். உடனே கோவை தனபாலை போடுங்கன்னு என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்து என்னை வளவரிச்சுக்கிறாருன்னு சொன்னால், ஒரு நட்பு எங்கே இருந்தாலும் நம்மை கொண்டு வந்து மேடை ஏற்றும் என்பதற்கு இதுதான் நிதர்சனம், சத்தியம், உண்மை. என்ன சொன்னாங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கான்னு. உண்மையாகவே இந்த தொழிலுக்கு வந்து இந்த தமிழ் பேச்சில் பயணித்ததுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால், வேலைக்கு போகிறவங்களும் கூட 1 நாடு 2 நாடுக்கு போவாங்க. டாக்டருக்கு பெரிய படிப்பு படித்தவங்களும் கூட 1 நாடு 2 நாடுக்கு போய் டாக்டர் தொழில் பண்ணுவாங்க. ஐடி கம்பெனியில் போயிட்டு சம்பளம் 10 மாறிட்டு இருக்கிறவங்களும் கூட ஒரு 4 நாடு 5 நாடு போவாங்க. ஆனால் ஒன்றுமில்லை, சாதாரண இந்த தமிழ் படித்த என்னை கிட்டத்தட்ட 30-40 வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன் என்று சொன்னால், இந்த தமிழ் போட்ட பிச்சை தான் என்னை உலகம் சுற்ற வைத்திருக்கிறது. அதுக்காக இந்த செய்தி அல்ல, நான் 30-40 வெளிநாடுகள் போனேன் என்பதற்கான செய்தி அல்ல, அங்கே போய் நான் என்னை எடுத்துக்கொண்டேன் என்கின்ற செய்தியை சொல்லுவதற்காகத்தான் நான் இதை சொல்ல வந்தேன். அத்தனை நாட்டிலும் இருக்கிற அவங்க துபாய்க்கார சேட் எங்களை கூப்பிடல,
இங்கிலாந்தில் இருக்கிற வெள்ளைக்காரன் எங்களை கூப்பிடல, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கருப்பின தோழர் எங்களை கூப்பிடல. இங்கிருந்து வேலைக்கு போய் அங்கே பணியமர்த்தவர்கள் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, லட்சத்தீவு, இந்த மாதிரி ஒரு 4-5 நாடுகள் தான் பூர்வீக தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள். மீதி எல்லோருமே இங்கிருந்து வேலை வாய்ப்பு தேடி புலம்பெயர்ந்தவர்கள் தான் அங்கே வசித்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் எப்படி வருஷத்துக்கு ஒருக்கா மாரியம்மா கோயில் கொண்டாடி பூச்சாட்டு விழா பண்ணுறோமோ அது மாதிரி அங்கே இருக்கிற தமிழர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தமிழ் கொண்டாட்டம்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு விழா எடுப்பாங்க. அந்த விழாவில் தான் இங்கே இருக்கிற எல்லா செலிபிரிட்டியுமே கூப்பிடுறது. அப்போ அவங்க எங்களை கூப்பிட்டுறதுனால தான் நாங்கள் இத்தனை வெளிநாட்டுக்கு போனோம். செய்தி அதல்ல, அங்கே இருக்கின்றவர்கள் யார் தெரியுமா? மாமனோ மச்சானோ பெரியப்பா பையன் அத்பா பையனெல்லாம் கிடையாது. தன்னோடு கல்லூரியில் படித்தவர்கள், தனக்கு ஜூனியரோ தனக்கு சீனியரோ இல்லை தெரிஞ்சவங்களோ நண்பர்களைத்தான் தனக்கு சமமாக அந்த சம்பளத்திலே தனது கூட வேலை அலுவலகத்திலே அமர்த்து வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது நட்பு கடல் கடந்து செல்லும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கல்லூரி பள்ளி நட்பு கூட பாதியிலே நின்றுவிடும். ஆனால் கல்லூரி நட்பு ஒன்றுதான் கடைசி வரைக்கும் எடுத்து செல்லும். நட்பை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். நட்புக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லி நான் அடுத்த டாபிக் வர்றேன். நட்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நாம் தடுமாறுகின்ற பொழுது தாங்கி பிடிப்பது மட்டும் நட்பல்ல. தடுமாறுகின்ற பொழுது தாங்கி பிடிப்பது மட்டும் நட்பல்ல. நாம் தடம் மாறுகின்ற பொழுது நம்மை தட்டி கேட்கின்ற நட்பு தான் சிறந்த நட்பு. அந்த நட்பை வைத்து கொண்டால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். பேசிகிட்டே போகலாம். நல்ல கூட்டம். பக்கத்தில் இருக்கிற அட்வொகேட் சொன்னார், நம்ம பாலமுருகன் அண்ணன் சொன்னார், சார் உண்மையாகவே நீங்கள் கொடுத்து வச்சுவர் சார், இன்றைக்கி நல்ல கூட்டம்ங்க. போன மாதமெல்லாம் இந்த கூட்டம் இல்லை, நல்ல கூட்டங்க. ஒரு 5 முறை 7 முறை என் காதில் சொல்லிகிட்டே இருந்தார், இன்றைக்கி நல்ல கூட்டங்கன்னு. ரொம்ப சந்தோஷங்க, நன்றி. இருந்தாலும் நான் உண்மையை சொல்லணும், உண்மையை சொல்கிறேன். நான் நல்ல கூட்டம், பெரிய கூட்டம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் துரை சார் மன்னிச்சுக்குங்க, நான் இந்த மாதத்தில் சந்தித்த மிகப்பெரிய கூட்டத்தில் இது 2வது பெரிய கூட்டம் தான். இது நல்லா கை தட்டலாம், 2வது கூட்டத்துக்கு தட்டலாம். ஆனால் நீங்கள் ஏன் கை தட்டாமல் யோசிக்கிறீங்க தெரியுமா? அப்போ முதல் பெரிய கூட்டம் எதுங்கிற சிந்தனை தான் உங்களுக்கு போயிருக்குது. போன வாரம் என் ஜம்சாரை என்னை துரத்தி அடிக்கும்போது எங்கள் வீதியில் குடிச்சு பாருங்க கூட்டம், அதுதான் இதை விட பெரிய கூட்டம். நீங்கள் தலைப்பு இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது சிரிப்பா சிரிக்கணும் வாழ்க்கைன்னு பார்த்தா இவன் பொழப்பு நான் வீதியாக சிரிப்பா சிரிக்குதேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இதுதான் வாழ்க்கை. எப்படி வாழ்க்கை இருந்தாலும் அந்த வாழ்க்கையை சிறப்பாக நாம் மாற்றிக்கொள்வது எப்படி என்பதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனை யாருக்கு இல்லை, உலகத்தில் யாருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாதவங்க யார் இருக்கிறாங்க? ஆனால் அந்த பிரச்சனையை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதில் தான் நம்ம இருக்கிறது. வாழ்க்கையை நம்ம கொண்டாடணும் சார். பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. எது வந்தாலும் டேக் இட் ஈஸி பாலிசி. மருந்தும் விருந்தும் 3 நாள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் பிரச்சனையுமே 3 நாள் இல்லாட்டி 3 மாதம் முடிஞ்சு போயிடும். நீங்கள் அதுக்கு தீர்வே காணாட்டியும் பரவாயில்ல, அதுக்கு போய் டிப்ரெஷன் ஆகிட்டு ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அதெல்லாமே விட்டுருங்க. வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் சார். நம்ம யாரும் ஒருத்தரும் கொண்டு போகிறதுக்கு கிடையாது. அதுக்குள்ளே தான் நம்ம எதையோ நினச்சிக்கிறோம். ஒருத்தன் சொல்கிறான் எனக்கெல்லாம் கோபமே வராது சார். ஆமாம் சார் எனக்கு கோபம் வராது சார். சார் கோபம் வராதுங்கிற அப்புறம் மறுபடியும் பேசிட்டு இருக்கிறேன். கோபம் வராதுன்னு சொல்கிறதையே அவன் கோபத்தோடு சொல்கிறான். ஏன்னா அந்த நிலைமையில் இருக்கிறோம். நீங்கள் இத்தனை பேச்சாளர்களோடு நான் பேசியிருக்கேன். அவங்க பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அட்லீஸ்ட் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் அழகாக மேடை தமிழில் அவ்வளோ அழகாக ரசிக்கும்படியாக எந்த குளறுபடி இல்லாமல் அழகாக பேசுவாங்க. ஆனால் என்னோடய யூடியூப்லேயும் பாருங்கள், என் பேச்சு இப்போ நான் எப்படி பேசுகிறேன்னு அப்படி தான் பேசுவேன். கோயம்புத்தூர் பாஷை எப்படி இருக்குமோ அந்த பாஷையில் தான் நான் பேசுவேன். அது யாரு மேடையாதுன்னா என்ன, அவங்களுக்கு அந்த தமிழ் பிடிக்கும், சிறப்பாக இருக்குது, பேசுகிறாங்க. எனக்கு நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து நான் பேசிகிட்டு இருந்த தமிழ், இந்த தமிழ் எனக்கு பிடிக்கும், அந்த தமிழை தான் நான் பேசுவேன். அதனால் நான் எந்த வருத்தமும் படுக்கவே மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு எது சிறப்பாக நினைக்குதோ அதை நம்ம சிறப்பாக எடுத்துட்டோம்னா என்ன பிரச்சனை சார்? ஏன் ஒருத்தர் அப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து நம்ம ஒரு மாற ஷையானா தான் நம்மளுக்கு வருத்தம். எனக்கு இது பிடிச்சிது, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிது, நான் இப்படித்தான் இருப்பேன் எடுத்துக்குமே. நான் மட்டும் இல்லை, பல பேர் படிக்காதவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு அவங்க பேச்சே அவங்க செய்கிற தொழில் வச்சு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு மழை நல்லா மழை பெய்யுது, உங்கள் ஊரில் எப்படிப்பா மழை பெய்யுதுன்னு கேட்டால் நம்ம யார்கிட்ட கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் வரும். ஒரு புரோட்டா மாஸ்டர்கிட்ட உங்கள் ஊரில் எப்படி மழைன்னு கேளுங்க, அவன் சொல்லுவான் சும்மா புரட்டி எடுத்துருச்சு சார் எங்கள் ஊரில் மழைம்பா.
ஏன்னா அவன் எப்பவுமே புரட்டிகிட்டே இருக்கிறவன், அதனால் அவனுக்கு லாங்குவேஜ் புரட்டிகிட்டு தான் இருக்கிற மாதிரி அவன் எடுப்பாப்புல. பந்தல் போடுறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, உங்கள் ஊரில் எப்படி மழைன்னு, சும்மா பிரித்து மேய்ஞ்சிருச்சு சார் அப்படிங்க. ஏன்னா அவன் பிரித்து மேய்கிறது அவனுக்கு தொழில், அதனால் அவன் அப்படித்தான் பேசுவாங்க. சலவை தொழிலாளிகிட்ட கேட்டு பாருங்க, உங்கள் ஊரில் எப்படி மழைன்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க, சும்மா வெளுத்து வாங்கிருச்சாரும்பாங்க. ஏன்னா அவருக்கு சலவை தொழில் அந்த தொழில். ஐஸ்கிரீம் ஐஸு கரும்பு ஜூஸ் புளிகிறான் பாருங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க எப்படி உங்கள் ஊரில் மழைன்னு, சும்மா புளிஞ்சு எடுத்துருச்சார் மழைம்பாங்க. மழை புளியில, அவன் டெய்லியும் கரும்பு புளிஞ்சிட்டு இருக்கிறான், ஆனால் டைலாக் அப்படித்தான் இருக்கும். மேளம் அடிக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்க, உங்கள் ஊரில் எப்படி சார் மழைன்னு, சும்மா கொட்டுன்னு கொட்டுது சார், ராத்திரி முழுவதும் கொட்டுது சார்பாங்க. ஏன்னா அவனுக்கு கொட்டுறது தான் வேலை. நீங்கள் சில அரசியல்வாதி அரசு ஊழியர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், உங்கள் ஊரில் எப்படி மழைன்னு கேளுங்க, அவர் சொல்லுவார் சும்மா வாங்குது சார்பாப்பில். நீங்கள் இதை விட போலீஸ்கார்கிட்ட போயிருங்க, உங்கள் ஊரில் எப்படி மழைன்னு கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார் ஏதோ மாமூலாக பேஞ்சிட்டு இருக்குது சார், அவ்வளோதான் சார், பெரிய மழை இல்லை சார்பாரு. ஏன்னா அவங்க ஸ்டைலில் தான் அவங்க பேச்சு அமையும். ஒரு குடிகாரங்கிட்ட கேட்டு பாருங்க, நல்ல குடிகாரங்கிட்ட உங்கள் ஊரில் எப்படியா மழைன்னு கேட்டு பாருங்க, ஐயோ ஊத்துது சார்பான். ஏன்னா அவனுக்கு ஊத்துறதா அவனுக்கு வேலை. ஆக பேச்சு சிம்பிளிஃபை, வாழ்க்கையை சிம்பிளிஃபை பண்ணிட்டா எந்த கஷ்டம் வராது, எந்த டிப்ரெஷனும் வராது. இதுதான் நெசமான உண்மை. நல்லா ரசிக்கிறீங்க. ஏன்னா கொல்லம் தெருவில் ஊசி விற்கிற கதையாக ஒரு நகைச்சுவை மன்றத்தில் வந்து ஒரு நகைச்சுவை பேசி ஜெயிக்கிறதுனா கிட்டத்தட்ட 256 மாதத்தில் 256 பேர் வந்து அந்த 7லேருந்து Z வரைக்கும் இருக்கிற இந்த 26 எழுத்துல இருக்கிற அத்தனை ஜோக்கையும் போட்டிருப்பாங்க. அங்கேயும் வந்து நம்ம ஜெயிக்கணும்னா யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் நல்லா ரசிக்கிறீங்க, கேட்ட ஜோக்கோ கேட்காத ஜோக்கோ அருமையாக ரசிக்கிறீங்க. உண்மையை சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் நடந்தது என்ன, அசோசியேஷன் அலையன்ஸ் கிளப் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கிளப்பு. காலையில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். எல்லா கோட் சூட்டு டை எல்லாம், டை இல்லாதவன் கோட்டு இல்லாத ஒரு ஆள் கிடையாது அங்கே, எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. என்னை நகைச்சுவை பேசணும்னு கூப்பிட்டாங்க. நான் இருக்கிற பள்ளிக்கூடத்து ஜோக்கு, இருக்கிற புருஷன் பொண்டாடி ஜோக்கு, இருக்கிற அத்தனை ஜோக்கையும் போட்டிருக்கிறேன். ஏதோ 1 2 சிரிக்குது, முன்னாலும் 4 பேர் உட்காந்துருக்குறேங்க, இப்படியே உட்காந்துருந்தாங்க. நான் இன்னும் சரி தமிழ் தெரியாது என்னமோ, பூரா இங்கிலீஷ் கோட் சூட்டாச்சா இல்லை இங்கிலீஷ்காரன் என்னமான்னு கேட்டால் நல்லா லோ தமிழில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி காது கேட்காது என்னமோன்னு பார்த்தா அதுவும் நல்லா கூப்பிட்டா பக்கத்தில் பேசி, எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஏன்னா நம்ம காசு கொடுத்து நம்மளை பேச கூப்பிட்டு வந்து இப்படி 4 பேர் முன்னால் உட்காந்துருந்தா நம்மளுக்கு எப்படி பேச்சு வரும் அப்படின்ட்டு நான் விடலை. எப்படி வந்தாலும் பேச வைக்கலாமேன்ட்டு, ஏங்க நான் பேசுகிறது பின்னாடி கேட்குதுங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னாலும் இவங்க கேட்குட்டுன்ட்டு பின்னாடி இருக்கிறவங்க சொன்னாங்க, இங்கே ஒன்றும் கேட்கல, நீ பாட்டுக்கு பேசுன்ட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னடா இது கொடுமையாக இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கிறக்குள்ளே இவங்க முன்னாள் உட்காந்துருங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாரு, எனக்கு அதுதான் அதை விட ரொம்ப வருத்தமாக இருந்தது. எப்பா பின்னாடி கேட்கலையாமா, வா நம்மளும் பின்னாடி போயிடலான்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. காலையில் நடந்த சம்பவம். இதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வருவோம். ஆனால் இங்கே உண்மையாகவே சொல்கிறேன், நல்லா ரசிக்கிறீங்க. சார் 8:45 9 மணிக்குள்ளே முடிக்கணுன்னாரு. பார்ப்போம். நீங்கள் கைதட்டு பெரிய கைதட்டு கொடுத்தா முடிச்சுக்கோணுங்கிற அர்த்தம் எனக்கு புரியும். 20 வருஷம் சர்வீஸ் இருக்குது. அளவாக தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நானும் அளவாக பேசிகிட்டே இருக்கிறேன், தப்பு இல்லை. ஆனால் நல்ல ரசிகர்கள், நான் ஐயா கிட்ட சொன்ன மாதிரி இது 2வது பெரிய கூட்டங்கிற மாதிரி ரசிகர்லேயும் உண்மையாகவே நீங்கள் அருமையாக ரசிக்கிறீங்க. இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் 2வது ரசிகர் தான். ஒரு ரசிகர் எனக்கு கிடைச்ச மாதிரி இன்னும் தேடிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் இல்லை, வெளிநாடுகளையும் தேடுற கிடைக்கல. அப்படி ஒரு ரசிகர் ஒரு மாரியம்மன் கோயில் பண்டிகையில் எனக்கு கிடைச்சார். நான் எது பேசலாம், ஆனாலும் அவன் சிரிக்கிறான், கை தட்டுறான். என்னப்பான்னு கேட்குறக்கு ஏனாலும் கை தட்டுறான். அப்படி ஒரு ரசிகை. அவனை பார்த்துட்டு எனக்கு பேச்சு நிறுத்தவே முடியல. நீங்கள் யூடியூப்பில் கோவை தனபால்னு பாருங்கள், இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே பேச்சு தான் பேசுவேன். சில இன்ஸ்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் ஆடியிருப்பேன். அந்த சீக்கிரம் ஆடியன்ஸ் ரசிக்கணுங்கிறதுக்காக இந்த பாட்டு தலைப்பெல்லாம் வந்து ஆடுவேன், பேசுவேன், ஆடுவேன் எல்லாமே. ஆனால் பாடவே மாட்டேன், பாடவே தெரியாது. பாட மாட்டேங்கிற ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது, எனக்கு பாட தெரியாது. ஆனால் அந்த ரசிகர்கள் பார்த்துட்டு அன்றைக்கி பேச்சு ஆட்டம் பாட்டம் அத்தனையும் எனக்கு வந்துருச்சு. அப்படி ஒரு ரசிகை. சரி இவனை என்னடா நிறுத்துறதுக்கு, நம்மளுக்கு பாட தெரியாது, நம்ம பாட்டை கேட்டால் கண்டிப்பாக இவன் எந்திரிச்சு போயிடுவாங்கிறதுனால பாட ஆரம்பிச்சிட்டேன். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மைன. என்னடா இது பழைய பாட்டு ரசிக்க நாட்டா இருக்கு, சரி ஒரு புதுப்பாட்டு பாடுவோமே அப்படின்ட்டு கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் மேரேஜுக்கு. நான் அதுக்கும் அது பண்ணான்.
என்னடா இது எது பாடுனாலும் இது பண்ணுறானே, சரி ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடலாமேன்ட்டு ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன், ராப்பகலா கண் விழிச்சேன், ராணி உன்னை கை பிடிச்சேன், சித்திர மாசத்திலே திருவாரூர் தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம், தேவி உன்மேல் கண்ணோட்டம்னு அதுக்கும் ஆர்ப்பரிச்சான். என்னடா இது, சரி ஒரு சாமி பாட்டு பாடலாம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம்னா எந்திரிச்சு ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சுட்டா சாமி ஆடுமாரு. என்னடா இவனை ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியலையே, சரி ஒரு சோக பாட்டு பாடலாம், ஏதோ அழுதுட்டு எழுதுட்டு கம்மன் இருப்பானே நினச்சிட்டு தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மறக்கலாமான அதுக்கும் வந்துருச்சு ஆடினா. என்னால் முடியல, பேச்சை நிறுத்திட்டு பட்டிமன்றம் முடிஞ்சோன்னு அவனை போய் அன்னைக்கு போட்ட பட்டு சால்வி அவனுக்கு போட்டு பாராட்டணுன்ட்டு போகிறேன். ஒரு கட்டத்தின் மேலே உட்காந்துட்டு இப்படின்ட்டு இருந்தான். நான் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன், ஏன்டா பட்டிமன்றம் முடிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சு, உன்னமே இவன் கைதட்டிட்டு தலையாட்டுறான்னு. அதுக்கு அவன் சொன்னான், அவன் பிறந்ததுலேருந்தே மண்டையாட்டி பையன் மண்டையாட்டுறான், அந்த மண்டையாட்டி பையன் மண்டையாட்டுறான், நீ ஒரு கிறுக்கு பையன் பாடத்தெரியா முக்கி 27 பாட்டு பாடுவார், உன்னை விட எவனும் இல்லைன்ட்டான். இப்படியெல்லாம் ஏச்சு பேச்செல்லாம் வாங்கிட்டு நாங்கள் நிறைய மேடைகளை சந்திச்சிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை நாங்கள் சிரிக்கிற வைக்குமே இல்லையோ, பல பேர் எங்கள் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பெரியார் மன்றத்தில் நின்று கொண்டு ஒரு நகைச்சுவை பேச தொடங்கும் பொழுது, இப்போ சமீபத்தில் தமிழன் ஐயா அவர்கள் காலமானார்கள். அவருடைய கவிதைகள் எத்தனையோ கவிதைகள் எங்களை எல்லாம் படிக்க வைத்தது. அவர் பேசிய கவிதைகளிலே என்னை ரொம்ப மிகவும் பிடித்தமான கவிதை என்ன தெரியுங்களா? நீங்கள் 10 பறவைகளோடு பழகினால் ஒரு பறவையாக முடியாது, நீங்கள் 10 மான்களோடு பழகினால் நீ மானாக முடியாது, 10 விலங்குகளோடு பழகினால் நீ ஒரு விலங்காக முடியாது, ஆனால் 10 புத்தகங்களோடு பழகினால் நீ ஒரு 11வது புத்தகமாக மாறுவாய், இந்த உலகமே படிக்கும் என்று சொல்லி இருக்கிறார். எத்தனையோ கவிதைகள் ஐயாவினுடைய நினைவுகளில். அதில் இன்னும் எனக்கு பிடிச்ச கவிதை ரொம்ப, அது சொல்லலாமா இல்லைன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. பேசினார், இந்திரா காந்தி இறந்த பொழுது 7-8 பேர் இறந்தார்கள், தீக்குளித்தார்கள். கலைஞரை கைது செய்த பொழுது ஏராளமானவர்கள் மாண்டார்கள். வைகோவை விளக்கிய போது எத்தனையோ பேர் இழந்தார்கள். தமிழனுக்கு வாழத்தான் தெரியவில்லை என்று நினைத்தேன், சாகக்கூட தெரியவில்லையே என்று கவிதை எழுதியிருந்தார். யோசிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். எத்தனை கவிதைகள் அல்ல. நீந்தத் தெரியாத மீன்கள் இல்லை, கூவத் தெரியாத குயில்கள் இல்லை, ஓடத் தெரியாத மான்கள் இல்லை, ஆனால் வாழத் தெரியாத மனிதர்கள் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எப்படி வாழ வேண்டும் என்பதே நமக்கு தெரிவதே இல்லை. நாடு டென்ஷன், ப்ரெஷரு, எதுக்கு எப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. யோசனை பண்ணி பாருங்கள். ஐயா சொன்னார் கேன்சரை பற்றி எப்படியெல்லாம் வருது அப்படின்ட்டு. நான் கோவையில் ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கு பேச போனேன், ஆயுத பூஜை விழாவுக்கு. அது என்ன கம்பெனினா, ப்ரெஷர் குக்கரில் இவர்கள் அந்த ரப்பர் பீடிங் தயாரிக்கிற கம்பெனி. அந்த கம்பெனிக்கு தான் போனேன். ஆயுத பூஜையினுடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். என் பேச்சு நான் என்ன பேசினேங்கிறத மறந்துட்டேன். ஆனால் அந்த கம்பெனியினுடைய ஓனர் பேசின பேச்சு என்ன இன்னுமே உறுத்திக்கிட்டே இருக்குது. அந்த செய்தியை பகிர்ந்துட்டு நான் அடுத்ததுக்கு போகிறேன். உலகத்துக்கே ப்ரெஷர் குக்கருக்கு அந்த பீடிங் ரப்பர் தயாரித்து கொடுக்குறது நான். என் வீட்டில் ப்ரெஷர் குக்கரே யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னார். ஏன்னா அந்த ரப்பர் எரியும் பொழுது அந்த ரப்பருடைய அதுவும் சேர்ந்து கருகி வெந்து வரும் பொழுது கேன்சருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவரே சொன்னார், மேடையில் அவரே சொன்னார். ஆனால் நம்ம அப்படி அதையெல்லாம் மறந்துடுறோம். குக்கர் புதுசாக வந்தால் மாடல் எடுத்துக்கிறோம். என் ஜம்சாரம் போய் குக்கர் கடைக்காரன் கூட சண்டை, என்னத்தை குக்கர் பெருசு அதை கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிச்சேங்கிற, எத்தனாவது குக்கர்னு ஒரு டிஜிட்டலில் வர்ற மாதிரி கண்டுபிடிக்க தெரியாதா? ஏம்மா நான் டிவி பார்த்துட்டு இருக்கிறேன், அது பார்த்து கத்திட்டே இருக்குது, 12 13ன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னு எங்கள் வீட்டு சம்சாரம் போய் சண்டை போட்டுருக்கு. ஆக ஈஸிக்கு தான் நம்ம தேடிக்கிறோமோ தவிர அது நல்லதா கெட்டதாங்கிறதே பார்க்குறதே கிடையாது. இந்த நான்ஸ்டிக்னு ஒன்று வந்திருக்கு, விளம்பரம் வேறு சொல்லுவோம், ஒட்டவே ஒட்டாது. அது என்ன ஒட்டவே ஒட்டாதுங்கிறது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. விளம்பரம் ஒட்டவே ஒட்டாது. என்னது, அடுப்பில் வச்சா பிளேட் ஒட்டாது, தோசை ஊற்றுனா கல்லில் ஒட்டாது, ஏன்னா எண்ணெயே இல்லையாம்மா, எடுத்து போட்டால் இலையில் ஒட்டாது, பிச்சு போட்டால் வாயில் ஒட்டாது, அப்புறம் மறுநாள் காலையில் அது வகுத்துலேயும் ஒட்டாது, போயிட்டே இருக்கும். ஏன்னா அதில் ஈயம் இல்லை, ஒன்றும் இல்லை. யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது வர்ற எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிறோம், அக்செப்ட் பண்ணுங்கிற மனநிலை வந்துருச்சு. எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற மனநிலையிலேயே இல்லை.
பக்கத்து வீட்டுக்காரன் குக்கர் வாங்கிட்டானா நம்மளும் குக்கர் வாங்கிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டானா நம்மளும் கார் வாங்கிக்கணும். கோப்பா எங்கள் வீட்டு சம்சாரமெல்லாம் பக்கத்து வீட்டில் என்ன பண்ணாலும் சரி அதை பண்ணியே ஆகணும், அவ்வளோதான். 10 லிட்டர் குக்கர் வாங்கிக்கிறேன், எங்கள் வீட்டு அப்படின்னு சொல்லுதான், நீ 12 லிட்டர் வாங்கினா தான் வாங்கணும், 10 வாங்கவே கூடாதுங்கிறாப்புல. ஏம்மா நம்ம இருக்கிறது 4 பேர், அவங்க வீட்டில் 5 பேர் இருக்கிறவங்கள 10 வாங்கிக்கிறேன், எனக்கு தெரியாது, பெருசாக தான் வாங்கணும், 12 லிட்டர் குக்கர் வாங்கு. பக்கத்து வீட்டில் டிவி ஸ்வீட் வாங்கிக்கிறானோ, நீ பல்சர் பைக்கு தான் வாங்கு. பக்கத்து வீட்டில் கார் வாங்கிக்கிறான், நீ அந்த மாருதி காரெல்லாம் வாங்கக்கூடாது, பெரிய கார் தான் வாங்குனா. அந்த ஒன்றில் தாங்க நான் சொன்னபடியே கேட்கல. ஏன்னா பெரிய காரெல்லாம் 10 லட்சம் 12 லட்சம் ஆகுது. மாருதி கான் மட்டும்தான் அன்றைக்கி 2-2.5 லட்சம் இருந்தது. மாருதி 800 வாங்கிட்டேன். எல்லோரும் நீங்கள்லாம் மாருதி 800 வாங்கினா பூஜை போடுறதுக்கு எந்த கோயிலுக்கு சார் போவீங்க? குலதெய்வ கோயிலுக்கு போவீங்களா, இல்லாட்டி விநாயகர் கோயிலுக்கு போவீங்களா? முதல்ல வாழ்க்கையிலேயே மாருதி 800 வாங்கி பூஜை போடுறதுக்கு மெக்கானிக் ஷாப் போனவன் நான் மட்டும்தான். ஏன்னா எங்கள் வீட்டு அம்மணி 110 கிலோ. நான் கஷ்டப்பட்டு பின்னாடி டிக்கியை ஓப்பன் பண்ணி, டிக்கி இல்லை சாரி, பின்னால் டோரை ஓப்பன் பண்ணி அழுங்காமல் உள்ளே தள்ளிட்டேன். உட்காந்துட்டாப்பில் எல்லாம் தட்டா தேங்காய் பழம் தொட்டா அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீச்சனாரி விநாயகர் கோயிலில் நிறுத்திட்டு இறங்க முடியல. இழுக்கிறேன், மாருதி 800 சாயுதோ தவிர இறக்க முடியல. உண்மையை சொல்கிறேன் சார், திருப்பி அப்படியே மெக்கானிக் ஒர்க் ஷாப் போய் அந்த டோரை நட்டெல்லாம் கழட்டி எங்கள் வீட்டு அம்மனை இறக்கிவிட்டு போட்டு அங்கேயே பூஜை போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த மாதிரி 800 வாங்கி அந்த நிலைமையில வந்தது. யார் எது வாங்கினாலும் வாங்கணும். கார் வாங்கினா ஒரு நாள் வேலை விட்டு போகிறனுங்க, அப்போ எதிர்த்து வீட்டு ஏகாம்பரம் ஜம்சார் ஒன்று வாங்கிக்கிறது, அதுதான் வாங்கணும்ட்டாப்புல. என்னன்னு போய் பார்க்கறனுங்க, பக்கத்தில் ரோடு போட்டு ரோடு நிறுத்திட்டு போய்க்கிற ஏகாம்பரத்தை விட்டு கொட்டோம், அது வாங்கணும்னு அடம் பிடிக்கிறாப்புல. என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சார். வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். அதை நம்ம ஜாலியாக சிரிச்சுட்டு நகர்த்திட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம போக வேண்டியதில் வம்புக்கு தானே வரும். நான் சொல்லணும்ல, இயற்கையை வாழணும், அது இது மொச்சக்கொட்டை முளை வந்து வரகு சாப்பிடு, அவிச்சது சாப்பிடு, வறுத்தது சாப்பிடாது, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் நைட்டு நல்ல மக்காச்சோளம், அந்த பச்சைப்பயிறு எல்லாம் முளை கட்டு எடுத்து ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டாப்பில் நிறையா சாப்பிட்டு போட்டு ஒரு 10-11 மணி இருக்குமுங்க. மாமா வயிறு ரொம்ப வலிக்குது மாமா, தாங்க முடியல அப்படின்ச்சு. எனக்கு 10:30 மணி ஆச்சு. பிள்ளைக்கு இப்போ தான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்குது, அது டாக்டருக்கெல்லாம் மருந்து கொடுக்குறக்கு. இப்படி சொன்னால் என்ன பண்ணுறதுக்கு, வெடிஞ்சா பார்க்கலாம் போனேன், என்னால் முடியல மாமா அப்படின்ச்சு. சரி இரு, நாட்டு வைத்தியம் ஓமத்தரான் இருக்குது, பக்கத்து கடையில் போய் சோடாவோ ஓமத்தரானை வாங்கிட்டு வர்றேன் அப்படின்ட்டு லுங்கிங்கோட வேட்டிங்கோட மாற்றலைங்க, இருக்கிற லுங்கியோட எடுத்து சைக்கிள் எடுத்துகிட்டு பக்கத்து பொட்டி கடைக்கு போகிறேன். அங்கே என்னோடய ஸ்டூடெண்ட்டு அங்கே சைக்கிள் மேலே உட்காந்துட்டு அப்படியே ஒரு உறிஞ்சுறா, நான் போகையில் அப்படின்ட்டு சார் அப்படின்னாப்புல. இப்போ நான் அப்படியே பார்த்தேன். அவன் கேட்குற, சார் இந்நேரத்துக்கு நீங்கள் எங்கே சாருங்கிறான். நம்ம நைட்டில் வந்தது அவனுக்கு ஷாக் ஆகுது, ஆனால் அவன் நைட்டில் இருக்கலாமாம்மா. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைடா, தப்பை எடுத்துக்காதடா, சோடா வாங்க வந்தேன்டானே. அவன் ஓ அப்படின்னா, அவன் சோடாவுடனே மிக்சிங் ரேஞ்சுக்கு போயிட்டான். நான் கண்டுபிடிச்சிட்டேன், டேய் ஒழுக்கமாக இருந்துக்க, நீ அதுக்கெல்லாம் கிடையாது, சோடா எனக்கெல்லாம் கிடையாது, என் சம்சாரத்துக்குடா அப்படின்னா. சம்சாரத்துக்கா? ஓ அப்படின்னா அவன் குரூப் மிக்சிங்க்கு போயிட்டான். மறுநாள் காலையில் போய் பார்க்கணுங்க, காலேஜ் மெயின் கேட்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் எழுதி வச்சிருக்குது. இந்த பாக்கியராஜ் படத்தில் ஐஸ் ப்ரூட் ஐயர்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சோடா பூட்டி ஐயா, சோடா பூட்டி தமிழ் ஐயா, சோடா பூட்டி தமிழ் ஐயான்னு எழுதி வச்சிருக்குது. வம்பு பாருங்க, நம்ம தேடி போக வேண்டியதில்லை, நம்மளை தேடியே வரும். பள்ளிக்கூடத்து காலேஜ்லையெல்லாம் நீங்கள் தாங்க முடியாது, நம்ம சிவனேன்னு இருப்ப பாடம் எடுத்துட்டு தானே பிரச்சனை வரும். ஒரு பையன் எந்திரிச்சான், சார் 2 பேரும் இடிச்சுட்டு, என்னடா பிரச்சனை சார், மனித குரங்குக்கு வால் இருக்குன்னு சொல்கிறேன், இவன் நம்பவே மாட்டேங்கிறா சார்னா. ஏன்டா இப்படி எல்லாம் லோலாய் பண்ணிட்டு கம்மன் இருக்குடா. இல்லை சார், இவன் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா சார், மனித குரங்குக்கு வால் இருக்குங்கிற இவன் நம்ப மாட்டேங்கிறா சார். அதுக்கு எனக்கு என்னடா பண்ண சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் திரும்பி நில்லுங்க சார், பார்த்தா நம்பிக்கை வாங்குறான். பிரச்சனை பாருங்க. கிளாஸில் அவன் பரவாயில்ல, கிளாஸ் எடுத்துகிட்டு பக்கத்து வீதியிலேருந்து பக்கத்து கிளாஸ்லேருந்து தரன்னு வெராண்டாவில் எடுத்துகிட்டு போனான். நம்மளுக்கு இந்த பிரச்சனையே வேண்டான்ட்டு இப்படி பார்த்தேன். அவன் இழுத்தான், என்னை பார்த்தா இழுந்தான். என்னடா பிரச்சனை சார், இவன் நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா சார். ஏன்டா என்னடா சொன்ன அப்படி சார், கருங்குரங்கு சிரிக்கின்னு சொல்கிறேன், இவன் நம்பவே மாட்டேங்கிறா சார். அதுக்கு என்னடா பண்ண சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சிரிச்சு காமிங்க சார், அவன் நம்பிக்குவான் அப்படிங்கிறான். பிரச்சனை பசங்க வாத்தியாருன்னெல்லாம் பயமே கிடையாது. ஒரு காலத்தை நம்மெல்லாம் வாத்தியார் கண்டா நடுங்கிட்டு இருந்தோம். இன்றைக்குமே எங்கள் வாத்தியார் முன்னால் எதுக்கால உட்காந்து எனக்கு பேச்சு வராது சார், சத்தியமாக. வாத்தியார் பார்த்தா வாயில் பேச்சே வராது, நம்ம அப்படி இருந்தோம். ஆனால் இப்போது அவனுங்களை பார்த்தா நம்மளுக்கு பேச்சு வர மாட்டேங்குது. என்ன கேள்வி கேட்பானோன்னு பயமாக இருக்குது.
கேட்குறான் என்னை பார்த்துட்டு, உலகம் பூரா போய் பட்டிமன்றம் பேசுகிறேன்னு சொல்கிறீங்களே, எப்போ பார்த்து பாடம் எடுத்தால் கேள்வி கேட்குறீங்களே, நான் ஒரு கேள்வி கேட்குற பதில் சொல்லுங்கள் சார். நான் என்னடா கேள்வி? நல்லா யோசனை பண்ணுங்க சார். நீங்கள் தமிழ் வாத்தியார், கணக்கில் வீக்கு, ஒத்துக்கிறீங்களா இல்லையாண்ணா? நீ கேட்குற கேள்வி என்ன, இதுக்கு என்னடா எம்எஸ்சி மேக்ஸாடா முடிக்கணும், கேள்றா கேள்விண்ணே. சார், ஒரு ஊரில் 2 மாடு இருக்குது சார். சரி, 10 மணிக்கு அந்த மாட்டுக்கு தீனி போடுறோம் சார். சரி, இன்னொரு மாடுக்கு 12 மணிக்கு தீனி போடுறோம் சார். சரி, எந்த மாடு சார் முன்னாடி சாணி போடும் அப்படின்னா, நான் படித்த லெவலுக்கு எல்லாம் கணக்கு போட்டு 2 மணி நேரத்தில் ஜீரணம் ஆயிரும். ஓகே, 10 மணிக்கு சாப்பிட்ற மாடு தாண்டா முன்னாடி சாணி போடுனேன். உன்னை எல்லாம் உலகம் பூரா கூப்பிடுறாங்க பாரு, 10 மணிக்கு தின்னாலும் 12 மணிக்கு தின்னாலும் எல்லா மாடும் பின்னாடி தாயா சாணி போடும், முன்னாடி போடாதுதான். அவன் கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது சார். அப்படி ஒரு கேள்வி கேட்குறானுங்க. இட்லிக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறான், தோசைக்கு என்னன்னு கேட்குறான், தோசை ஏசா திருப்பி போடுறான்னு கேட்குறான். பெரிய கேள்வி. தோசை ஏசா திருப்பி போடுறாங்கன்னு நான் சொன்னேன், அதுக்கு தானாக திரும்ப தெரியாதா, அதனால தாண்டா திருப்பி போடுறாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியாடா, கம்மனு விடுறான்னு. தோசைன்னு ஏன் சார் மீனிங் வந்துச்சுன்னா, நான் உனக்கு தமிழார அகராதி வச்சாடா பார்க்க முடியும், ஏதோ வந்துச்சு விடுறா அப்படின்னா. அவன் சொல்கிறான் சார் விளக்க தோசைக்கு என்ன, தோசைக்கு ஊற்றின என்ன சவுண்டு சார் வரும்னா, சொயின்னு வரும்னு. தோசை ஒரு சைடோட சாப்பிடுவீங்களா? இல்லை சார், திருப்பி போடுவோம். அப்போ 2வது தடவை திருப்பி போட என்ன சைடு வருது? சொயின்னு வரும். ஏக் சொய் தோசை தோசைன்ட்டான். யோசனை பாருங்கள். அவ்வளவு இதுங்க, இவ்வளோ கில்லாடி இருப்பாங்க. நான் விடுவேனா? நான் பாரு, இப்போ நான் பேசும்போது எல்லாம் கடைசி வரைக்கும் ஃப்ரண்ட் டெஸ்க்லேருந்து மேலேருந்து எல்லாம் நோட் பண்ணுவேன். ஏன்னா யார் நம்ம பேச்சை கேட்டுருக்குறாங்களேன்னு பார்ப்பேன். கேட்கலன்னு வச்சுங்க, அவங்க பாட்டுக்கு முறுமுறுத்தாங்கன்னா வருத்தம் அவங்க மேலே பட மாட்டேன், நம்ம பேசுகிறது சரியில்லைன்னு அர்த்தம். எல்லாரும் நம்ம பேசுகிறதே நம்ம வாயை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளை ஏதோ ரசிக்காட்டியும் பரவாயில்ல கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு மீனிங்கு. அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம பேசுகிறது சரியில்லைன்னு நம்ம உணர்ந்துக்கணும். ஒரு பேச்சாளனோ ஒரு வாத்தியாருக்கோ அழகு. கிளாஸில் பாடம் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், எல்லோரும் கவனிச்சுட்டு இருப்பாங்க. கவனிச்சுட்டு ரசிச்சிட்டாங்க, என்னோட கிளாஸை அட்டன் பண்ணிட்டாங்கன்னு ஒரு சந்தோஷம், திருப்தி. ஆனால் நம்ம பேசுனதில் என்ன புரிஞ்சுருக்குது அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணுவேன். பாடம் எடுத்துகிட்டு அந்த பாடத்துலேருந்து டவுட் கேட்பேன். நான் தமிழ் வாத்தியார், ராமாயணம் எடுத்தேன், மகாபாரதம் எடுத்தேன், சீவக சிந்தாமணி எடுத்தேன், சிலப்பதிகாரம் எடுத்தேன், எல்லாம் எடுத்துட்டேன். ஒரு சிம்பிள் கொஸ்டின் உங்கள்கிட்ட தான் கேள்வி அப்படின்னு கேட்டேன். என்ன சார் சொல்லுங்கண்ணே, ராமாயணத்துக்கும் மகாபாரத்துக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்டேன். ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னான், சார் நான் சொல்கிறேன் சார்னு. கேள்வி கேட்கறதுக்கு முன்னாலே எந்திரிச்சா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவ்வளோ அறிவு கூர்மையாக இருக்கிறாங்க. சொல்லுடா என்னடா வித்தியாசம்னு. அவன் சொன்னான், ராமாயணத்துக்கு அட்டை சிவப்பு கலர் சார், மகாபாரத்துக்கு அட்டை பச்சை கலர் சார்னா. சிரிக்கக்கூடாது சார், அது நிஜம்தான். ராமாயண புஸ்தகத்துக்கு சிவப்பு கலரில் தான் இருக்குது, மகாபாரத்துக்கு பச்சை கலரில் தான் இருக்குது. அவன் சொன்ன ஆன்சர் ரைட்டு தான், 2 மார்க் கொடுத்தே ஆகணும். நான் என்ன நினச்சிட்டேன்னா, லைஃப் இதுதான். அவன் புரிஞ்சது அவ்வளோதான், மேலோட்டமாக புரிஞ்சுருக்கிறான், வேற அவனை தப்பே சொல்ல முடியாது. பரவாயில்லடா ரைட் ஆன்சர் உட்காருன்னு. இன்னொருத்தன் எந்திரிச்சான். அவன் யாருன்னா, கிளாஸுக்கே வரமாட்டான், எப்போ பார் கட்டடிப்பான். அவன் சொன்னான், நான் சொல்கிறேன் சார்னு. சொல்லுடா, ராமாயணத்தில் வனவாசம் 14 வருஷம் சார், மகாபாரத்தில் வனவாசம் 13 வருஷம் சார்னா. ரைட்டரா உட்கார்றா அப்படின்னு. ஒரு பொண்ணு எந்திரிச்சிச்சு, நான் சொல்கிறேங்க சார். சொல்லுமா, நீனாலும் கரெக்டாக சொல்லுமா, என்ன புரிஞ்ச, 2க்கு என்ன வித்தியாசம்னு. சார், ராமாயணத்தில் அண்ணன் தம்பி 4 பேர் சார், மகாபாரத்தில் அண்ணன் தம்பி 5 பேர் சார் இருந்துச்சு. ரைட் ஆன்சர். அந்த பொண்ணு புரிஞ்சுது, அது அண்ணன் தம்பி கூட நல்லா பிறந்து வளர்ந்துருக்கும் போல, அது கரெக்டாக அந்த ஆன்சர் சொல்லிச்சு. 4வது ஒருத்தர் எந்திரிச்சான், எனக்கு வேத்து வெறுத்துருச்சு. சார் நான் சொல்கிறேன் சார். நான் சொல்லுடா ராசா சொல்லு அப்படின்னு. ராமாயணத்துக்கு மகாபாரத் சொல்லு, அதை சொல்ல வந்துட்டீங்களே, 4 பேர் சொல்லிட்டாங்களே, உனக்கே என்ன சொல்லுன்னேன். சார், ராமாயணத்தில் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி பொண்டாட்டி சார், மகாபாரத்தில் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே பொண்டாட்டி சார்ன்ட்டான். மார்க் 2 மார்க் கொடுத்தாகணும், அதுவும் ரைட்டு தான். ஆனால் ஒரு பையன் எந்திரிச்சான், அவன் சொன்னான், ராமாயணத்துக்கும் மகாபாரத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பெண்ணாசையால் அழிந்தான் ராவணன், அது ராமாயணம். மண்ணாசையால் அழிந்தான் துரியோதனன், அது மகாபாரதம் என்று அழகாக சொல்லி முடித்தார். ஆக நம்ம பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசலாம், அதை யார் எதை எடுத்திருக்கிறார்கள் என்பது அவரவரை பொறுத்துத்தான் இருக்கிறது. வகுப்பில் பாடம் எடுக்கிற எல்லா பையனும் முதல் மார்க் வாங்குறானா? இல்லை எல்லா பையனும் ஃபெயிலியர் ஆகிறானா? பாடம் ஒரே பாடம் தான், ஒரே வாத்தியார் ஒரே மாதிரி தான் எடுத்திருக்கான். ஆனால் எதை யார் எடுத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவனுக்கு மதிப்பீடு. அதே போலதான் வாழ்க்கையும், நாம் எதை எப்படி எடுக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்மளுடைய வாழ்க்கை சிரிப்பாக இருப்பதும் சிறப்பாக அமைவதற்கும் காரணம் அதுதான் சார். சிம்பிள் லாஜிக் சார். நம்ம ஸ்தானத்திலிருந்து நம்ம பார்க்குறோம், எதிராளியில் இருக்கிறவனுடைய ஸ்தானத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா பிரச்சனையே வராது நம்மளுக்கு. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. காந்தி சொல்லியிருக்காரு, அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காமின்னு சொல்லியிருக்காரு, பகைவர்களையும் மன்னித்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ சிம்பிள் லாஜிக் எல்லா விஷயத்திலுமே. தனபால் நல்லா பேசல அப்படின்னு சார் நினைக்கிறாருன்னு சொன்னால், அவர் ஒரு அமைப்பாளங்கிற ஸ்தானத்துலேருந்து பார்த்தாருன்னா நான் நல்லா பேசலை தான். ஆனால் தனபாலுக்கு காலையில் என்ன பிரச்சனை, அவர் என்ன இதில் வந்தார் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது.
அப்போ என்னோட ஸ்தானத்திலிருந்து பார்க்கும்பொழுது பரவாயில்ல, இத்தனை கஷ்டத்துலேயும் வந்து இப்படி பேசிட்டு போனாரே அப்படின்னு அவருக்கு தோணும். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளில் நம்முடைய இடத்திலிருந்து பார்த்தால் அது ப்ராப்ளம். எதிராளியில் இருக்கின்ற எதிரணியில் இருக்கின்ற நம்மை யாரை பார்த்து நீ என்ன நினைக்கிறோமோ அவருடைய இடத்திலிருந்து நம்ம பார்த்தால் எல்லாமே சுலபம்தான். வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுதான் வாழ்க்கையினுடைய ரொம்ப ஈஸியான இடம் மேடம். நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலெல்லாம் பார்த்துட்டோம்னா கணவன் மனைவிக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? சட்டி மானையும் இருந்தால் மோதாமல் இருக்குமா? புருஷன் பொண்டாட்டி இருந்தால் சண்டை வராமையாக இருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா சண்டையும் வரும். அதை பெருசுபடுத்திட்டோம்னா பார்க்குறவன் நினைப்பான் தனபால் உழப்பு சிரிப்பாக சிரிக்குதுன்னு. ஆனால் மனைவி இல்லைன்னா நம்ம உழப்பு ஓடுமா? ஆனால் கோபம் வரும். புறப்படும் போதும் கூட சொன்னேன், எங்கே போகிறீங்க மாமான்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், ஏண்டி போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்குறியா? போகிறகாரி முறுப்படுமான். ஆமாம், நீ வெறி நாட்டாம் தீர்ப்பு சொல்ல போகிறேன். எங்கே போகிறேன்னு சொல்லியா? நான் நடவி சாத்தோன்னு சோத்துக்கு தண்ணி ஊற்றோன்னா. நான் சொன்னேன், ஈரோடு நகைச்சுவை மன்றத்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, அதனால் நான் போகிறேன் அப்படின்னாப்புல. ஏன் உனக்கு என்ன தெரியும்னு கூப்பிட்டுருக்குறாங்கண்ணா. 20 வருஷமாக பட்டிமன்றம் பேசுகிறது அவளுக்கும் தெரியும், உங்களை எல்லா உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் மனைவிங்கிறவ அப்படித்தான் பேசுவான். அதை நம்ம கண்டுக்கூடாது. 20 வருஷமாக பேசிக்கிறத கேட்டுட்டுமே ஆமாம் உனக்கு என்ன தெரியும்னு கூப்பிட்டுருக்குறாங்கண்ணா. நான் சொன்னேன், ஏதோ தெரியும்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்கண்ணா, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும்ண்ணா. என்னோன்னு உனக்கும் ஒன்றும் தெரியாது, கூப்பிட்டுவே அவியலுக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு டாப்பில். நீங்கள் சிரிக்கிறீங்க. மனைவியினுடைய பாங்க அப்படித்தான் இருக்குது. நான் சொன்னேன், அப்புறம் என்ன தலைப்புன்னு கேட்டாப்புல. தலைப்பெல்லாம் இல்லை, நம்ம பாட்டுக்கு பேச போடுதான். ஆமாம், பட்டிமன்றம்னா ஆம்பளையா பொம்பளையா பணமா உறவா பூந்து வீடா பிறந்த வீடா ஏதோ ஒன்று உழக்கிட்டு வருவேன். தனியாக பேசுனா நீ என்ன பேசுவேன்னு கேட்டாப்புல. ஏதோ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து பேசிட்டு வர, பெண்ணுப்பு அரிசி பருப்பு ஜோராக்குன மாதிரி பேசிட்டு வர்ற அப்படின்னு. ஆமாம், நீ எப்படி பேசுவேனே? எப்பா இதெல்லாம் ஒரு அறிவாளி பேச மாட்டானா? அறிவாளி எல்லாம் பேசிடுவேன். அதனால தான் கேட்குறேன், நீ எப்படி பேச போகிறேன்னு சொல்லு அப்படின்னாப்புல. இந்த மாதிரி பேசுவாப்புல. ஆனால் அந்த அம்மா பெரிய படிப்பு அப்படின்னாலும் நினைக்காதீங்க. நான் என்ன படிப்புங்கிறது சொன்னாங்க. 2 MA படிச்சிருக்கிறேன். அதில் ஒரு MA தான் போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். MA வரலாறு, MA தமிழ், 2 MA. என்ன சொல்லணும் சார்? பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்குது என் ஜம்சாரத்தை பார்த்து, ஏங்க அவர் என்ன படிச்சிருக்கிறாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஏதோ 2 டிகிரி படிச்சிருக்கிறாரு, இல்லாட்டி ஏதோ மேல் படிப்பு படிச்சிருக்கிறாரு சொல்லணும் இல்லை? படிக்காட்டியுமே என்ன சொல்லிக்கிறாப்பிள்ளைங்க, எங்கள் மாமா என்ன படிச்சிருக்கிறாருன்னா மாமா படிச்சிருக்கிறாருன்னு. MAவை மாமான்ட்டாப்பில். எனக்கு என் ஜம்சாரம் மாமா படிச்சிருக்கேன்னு சொன்னது கூட வருத்தம் இல்லை. பக்கத்து வீட்டம்மா சொன்ன வார்த்தை தான் எனக்கு நறுக்குன்னு தைச்சுது. ஓ, அதனால தான் பொழுதானா பை தூக்கிட்டு ஊருக்குள்ளே போயிடுறாப்பிலையான்னு கேட்டுது பாரு அந்த அம்மா. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் சார். ஒரு நினைவு பரிசிலேருந்து படித்த படிப்புலேருந்து நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்குதுன்னு யோசனை பண்ணி பாருங்கள். இதையெல்லாம் கண்டு கொள்ளவே கூடாது. நீங்கள் நினைக்கிறோம் நம்ம பிளான் பண்ணி எல்லாம் பண்ணால் ஜெயிச்சிடலாம், நம்ம இதாக்கலான்ட்டு. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நல்லா படித்தவன் என்ன பண்ணுவான்? கிளர்க்கோ ஒரு அதிகாரியாவோ வேலை செய்வாப்பில். படிக்காதவன் யார் என்ன பண்ணுவான்னு சொன்னால் அவன் தான் கம்பெனி வச்சுட்டு இருப்பாப்பில். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். படித்தவன் ஒரு பக்கம் வேலைக்கு இருப்பாப்பில் சம்பளத்துக்கு, ஆனால் படிக்காதவனை பாருங்கள் முதலாளியாக இருப்பாப்பில். நீங்கள் இவங்க 2 பேர்த்தையும் படித்தவன் பாருங்கள் அரசியல்வாதி எல்லாத்துக்கும் தலைவனாக இருப்பாப்பில். நீங்கள் படிப்பு இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணுங்கிறதெல்லாம் வாழ்க்கை நம்மளை கட்டமைக்காது. அது பாட்டுக்கு விட்டுறணும். வாழ்க்கை வந்த பாதை போயிட்டே இருக்குதுன்னு சொன்னால் அதை நம்ம ப்ரெஷரே ஏற்றிக்கூடாது, டிப்ரெஷனே ஆகிக்கூடாது, சீக்க தேவையில்லாமல் நம்மளே வரவழைக்கவே கூடாது. எல்லாம் நாம் நல்லவளாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. படிப்பு தேவை கிடையாது, நல்ல வேலை தேவை கிடையாது. நம்ம நல்லவங்களாக இருக்கிறோன்னா யாருக்கு எந்த தீங்கும் செய்யலைன்னு சொன்னால் நம்மளை பகைவர்கள் மட்டுமில்லை, நோய் நொடி மட்டுமில்லை, எதுவுமே நம்மளை நெருங்க முடியாது. இது சத்தியமான வாக்கு, உண்மையான. பரவாயில்ல 2 பேர் கைது நட்டினாலும் பரவாயில்ல, ஏன்னா சத்தியத்துக்கு அவ்வளோதான் வேல்யூ. யோசனை பண்ணி பாருங்க. எதுக்கு சார் பிரச்சனை? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாத இடம் இருக்கும். நம்ம ஒன்றுமே வராதுன்னு நினைப்போம், வீட்டில் பிரச்சனை வந்துடும். போன தீபாவளிக்கு சரியான கூட்டம், திமிர முடியாத கூட்டம், எல்லா துணிமணி எல்லாம் எடுத்துட்டோம். நான் எப்பவுமே வேட்டி தான் கட்டுவேன். அன்னைக்கு முடி பிள்ளைக்கு பேண்ட் எடுப்பா பேண்ட் போடுங்கான்ட்டு பேண்ட் எடுத்தேன். போட்டு பார்க்கணுங்க, ட்ரையல் ரூமில் போய் அது 2 இன்ச் பெருசாக இருக்குது. என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்டேன். இங்கேயே ஆல்ட்ரேஷன் இருக்குது, ரெடி பண்ணிப்பான்னு பொண்ணு சொல்லிச்சு. நான் போகிறேன் ஆல்ட்ரேஷனுக்கு. அதை விட துணிக்கடை விட ஜாஸ்தி கூட்டமாக இருந்தது. அவர் சொன்னாப்புல, அண்ணா இன்றைக்கெல்லாம் முடியாதுண்ணா, தைச்சி வைக்கிற 2 நாள் கழித்து வாங்கினான்னுச்சு.
நான் சொன்னேன் கொடுத்துட்டு போனோன்னா மறந்துட வேண்டாம், நான் எங்கேயும் பட்டிமன்றம் போகிறவே வேண்டாம், இன்றைக்கே தைச்சி கொடுனேன். பக்கத்தில் என் சம்சாரம் சொல்லிச்சு, ஏங்க அந்தால பிடிச்சி வீட்டில் மிஷின் சும்மா தான் கிடக்குது, நான் ஏதோ ஒரு நாள் இன்னொரு வாரம் கிடக்குதில்ல தீபாவளி, நான் தைச்சி வைக்கிறேன் வாங்கன்னு கொடுத்துட்டு போயிடுச்சு. சரின்ட்டு போயிட்டு போனவன் நானும் மறந்துட்டு பட்டிமன்றம் அது மேலே ஓடிடுச்சு. வெடிஞ்ச தீபாவளி காலையில் அந்த நைட்டு தான் ஐயோ பேண்ட்டு தைக்கலையேன்னு எனக்கு ஒரு பரபரப்பு ஆகிப்போச்சு. சம்சாரத்தை கூப்பிட்டு கேட்டாம்மா, பேண்ட்டு பெருசாக 2 இன்ச்சு பெருசாக இருந்ததில்ல, தைச்சி கொடுக்குறேன்னு சொன்னேன், தைச்சியானே? தைக்கிறேன்னு தான் சொன்னேன், வேலை எனக்கு தலைக்கு மேலே கிடக்குது, இன்னும் முறுக்குக்கு போட்ட அரிசி அப்படியே கிடக்குது, அதிரசம் எல்லாம் ஒரு வேலை கிடக்கும், உங்கள் அம்மா திண்ணையில் சும்மா தான் உட்காந்துக்கிறாப்புல, உங்கள் அம்மாளுக்கு தைக்க தெரியுமில்ல கொடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு சமையல் கட்டுக்குள்ள போன்ட்டான். மெதுவாக நடந்து போய் அம்மா கிட்ட, அம்மா அவளுக்கு என்னமோ வேலை இருக்குது அம்மா, நீ கொஞ்சம் தைச்சிக்கோ. ஆமாம் இன்னமும் அம்மானு முந்தானி பிடிச்சி சுத்தடா, 55 ஆகி போச்சு, அவளுக்கு எந்த ஒரு மணிக்கு வேலை கிடந்தா அவன் நிறுத்தி போட்டு உனக்கு தைச்சி கொடுக்க சொல்லுவோம் அப்படின்னாப்புல. என்னடா கிறகமாக்கன்னு திரும்புகிறேன். எங்கள் அக்கா பையன் எடுத்து தீபாவளிக்கு வந்தாப்புல, 26 வருஷமாச்சு எங்கள் அக்கா இன்னும் தீபாவளிக்கு தலை தீபாவளிக்கு வர்ற மாதிரி பையன் எடுத்துகிட்டு வந்தாப்புல. நான் சொன்னேன், அக்கா 2 பேரும் இப்படி பேசுகிறாங்கக்கா, நீனாலும் தைச்சி கொடுக்கானே. ஆமாடா, எங்கள் மாமியா தொந்தரவு தாங்க முடியாமல் இங்கே வந்தால் நீ வந்து வராமல் எனக்கு வேலை கொடுப்போ அப்படின்னாப்புல. என்னமோ பண்ணுங்கொண்டு போய் படுத்து தூங்கிட்டேன் சார். உண்மையா சரி நாளை காலையில் என்னத்தை மடிச்சு விட்டா போதும், என்ன பெரிய ஆரிவத்தியான்னு போய் படுத்து தூங்கிட்டேன். நைட்டு 11 மணி இருக்குது, எல்லாம் முறுக்கு இருக்கெல்லாம் சுட்டு வச்சுட்டு சம்சாரம் என்ன நினச்சாலும் தெரியல. சம்பள கவரையும் கொண்டு வந்து கொடுக்குறான், பட்டிமன்ற கவரையும் கொண்டு வந்து கொடுக்குறான், கிளவி கையில் கொடுக்குறதே கிடையாது, நம்ம அந்த அளவுக்கு மிரட்டி வச்சுக்கிறோம், லூப் கோல் விடக்கூடாது, நம்ம தைச்சி வச்சிடலாமன்ட்டு 11 மணிக்கு பேண்ட் எடுத்து 2 இன்ச்சு வெட்டி தைச்சி மூடி வச்சுட்டா. நைட் 2 மணிக்கு எங்கள் அக்கா போய் பால் கழுதுக்கிறான். எங்கள் அக்கா போய் சமையல் கட்டில் பால் ஆற்றி கொடுத்து போட்டு, ஐயோ நாளைக்கு தாய்மாமன் மடியில் உட்காந்து காது குத்தணுமே, நம்ம வந்தும் வராமல் இப்படி சொல்லிட்டுமேன்னு சொல்லி போட்டு நைட் 2 மணிக்கு பேண்ட் எடுத்து 2 இன்ச்சு வெட்டி தைச்சி மூடி வச்சுட்டா. கோழி கூப்பிட 5 மணிக்கு எங்கள் அம்மா பால் கறந்து போச்சு. ஐயோ பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லும்பாங்க, வந்து கேட்டானே நம்ம அவ மேலே இருக்கிற கோபத்தில் இவனுக்கு மாட்டேன்ட்டுமே, இந்த பாவை காசியில் போனால் கரையுமா அப்படின்ட்டு கோழி கூப்பிட 5 மணிக்கு பேண்ட் எடுத்து 2 இன்ச்சு வெட்டி தைச்சி மூடி எங்கள் ஆத்தா கறி வச்சுட்டேன். 8 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு புது மாப்பிள்ளையாட்ட நான் பேண்ட்டு போடலான்னு பார்க்குறேனுங்க, அது முழு பேண்ட்டும் இல்லை, ஆப்டாயிரம் இல்லை, 3/4 காலுக்கு இருக்குது. பிரமிடாஸ்னு இந்த உலகத்துக்கு முதல் கண்டுபிடிச்சதே என் குடும்பம் தான். வாழ்க்கை முழுசாக வாழ முடியாமல் பாதியும் தப்பிச்சும் ஓட முடியாமல் சிக்கி குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும், சிரிப்பாக தான் சிரிக்கும். ஆனால் அதை விட்டுட்டு வெளியே வந்துட முடியுமா? அடுத்த நிமிஷம் ஆல்ட்ரேஷன் ஆரோத்தர் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை தூக்கி எறிஞ்சு மட்டும் இன்னொன்று நான் வாங்கி கொடுக்குறேங்க, இல்லாட்டி புள்ள நான் ஆர்டர் போட்டுறேன்ப்பா 1 மணி நேரத்தில் வந்துருப்பா கொண்டு வந்து கொடுத்துருவானுப்பா, நீ ஏப்பா வருத்தப்படுறேன்னு சொல்லும். இல்லை பிரச்சனை எங்கே இல்லை, பிரச்சனை இருக்குது சார். ஐயோ முதல்லைனாலும் பொம்பளைங்க நம்ம வீட்டில் கேட்டு வாங்கினாங்க, இப்போல்லாம் இந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் போடுற பாடு நம்மெல்லாம் கேட்குறதே கிடையாது. என்ன வேணுமோ ஆர்டரு, காலிங் பெல் அடிக்க நம்ம பணத்தோடு போனோம்னா பையோடு வந்துடலாம். உட்காந்துட்டு இருந்தோம்னா காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்குது, நம்மளுக்கு நெஞ்சுக்குள்ளே திக்குன்னு ஹார்ட் அட்டாக்கெல்லாம் சும்மா வர்றதில்ல சார். 40-50க்கு மேலே ஏன் வருது? ஏன் சின்ன வலிச்சு பையனில் வர்றதில்லை? வலிச்சு பசங்களுக்கு வராது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஹார்ட் அட்டாக்குன்னு ஒரு ரூபா 28 வயசில் நம்ம கூட வந்ததுக்கு அப்புறம் தானே வருது. ஒரு குடிகாரனை பார்த்து கேட்டா, ஏன்னா எல்லாரும் டாஸ்மார்க்னு பேசிகிட்டு இருக்கிறாங்களே, இந்த கருமத்தை ஏன்டா குடிச்சிட்டு இருக்கிறேன் அவன் சொன்னான். அழகாக எனக்கு புத்திமதி சொன்னான், நீ 1000 பேசினாலும் பரவாயில்ல தனப்பால், அந்த பேய் அடிச்சுட்டு போனா தான் வீட்டில் அந்த பிசாசு கூட இருக்கவே முடியல, இல்லாட்டி என்னால் இருக்கவே முடியலன்னா. குடிகாரன் சொன்னான் எனக்கு புத்திமதி, அது பேர்பட்ட புத்திமதி. அப்படி இவங்க எது எடுத்தாலும் ஆர்டர் போட்டுறாங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது. ஒரு அரை மணி நேரம் காலிங் பெல் அடிக்கலையேன்ட்டு நிம்மதியாக உட்காந்துக்கிற சமையல் கட்டிலேருந்து சத்தம், ஏனுங்க என்னடு இந்த அட்ரஸ் தெரியாமல் பக்கத்து வீதியில் நிற்கிறானாமா, நீங்கள் அந்த டிவி ஸ்பீட் எடுத்துகிட்டு போய் அங்கே வாங்கிட்டு வந்துருக்கு, நான் அவனை அங்கேயே நிறுத்தி வச்சுட்டேங்கிறாப்புல. கவர் கொடுத்தா இன்னைக்கு அவ்வளோ பெரிய தொந்தரவு. நம்மகிட்ட வேலை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கேட்டு மட்டும் என்ன பண்ண போகிறோம்? நம்ம கூடவே இருந்து மட்டும் என்ன ஜமாளிச்சிருக்கிறோம்? இது வரைக்கும் என்ன ஜமாளிச்சிருக்கிறோம் நம்ம கேட்குறேன்? எதுவும் இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு தான் சார். பட்டிமன்றத்துக்கு அப்பா, இந்த நகைச்சுவை மன்றத்துக்கு அப்பாற்பட்டு சிரிக்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். வீட்டில் அவங்க ஒரு 500-1000 எச்சா செலவு பண்ணிட்டீங்கன்னா சண்டை போட்டுறாதீங்க. அனுபவத்தில் சொல்கிறேன், 500-1000 எச்சா செலவு பண்ணிட்டீங்கன்னா சண்டை போட்டுறாதீங்க. ஏன்னா அவளை சமாதானப்படுத்துறதுக்கு அப்புறம் 5000-10,000 நம்ம தான் செலவு பண்ணணும். இது யதார்த்தமான உண்மை. அவளையெல்லாம் ஜமாளிக்கவே முடியாது. கூடவே இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாமல் ஏமாற்றி போடுவாங்க. ஒரு நாள் எங்கள் ஊர் எல்லாம் திருவிழான்ட்டு பண்டிகை துணி எடுக்க போகலான்னு எல்லாம் புறப்பட்டோம். நான் சம்சாரம் சொல்லிச்சு, வயசான காலத்தில் அம்மாவை எனக்கு இழுத்துட்டு திரியிறீங்க அந்த கூட்டத்தில் கடை இதுக்குள்ளே, கம்முன்னு வீட்லேயே இருக்கட்டுங்க, நம்ம போய் எடுக்கலாம்னுச்சு. சரி பிள்ளைகளை கூப்பிட்டா, இல்லைப்பா எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, கோச்சிங் இருக்குது, நான் வரல போ அப்படின்னு போயிடுச்சுக்க. சரி நடமா நம்ம 2 பேர் போகலாம்னு காரில் முன்னாடி உட்காந்து சும்மா ஜம்முன்னு எத்தனைக்கு எடுக்கலாம், என்ன எடுக்கலாம், பட்டுச்சலை எடுக்கலாமா, அது எடுக்கலாம்னு பிளான் போட்டு கலகலன்னு போனாப்புல.
போய் எல்லாம் துணி கடைக்கு போனோம். பிள்ளைகளுக்கெல்லாம் சுடிதாருக்கு எடுத்தாப்புல. எனக்கு ஒரு 4 முளை வேட்டி தான் அன்றைக்கும் கிடச்சிது, பேண்ட்டெல்லாம் அன்றைக்கி கிடைக்கல. வேட்டி ஷர்ட் ஒரு ரெடிமேட் எடுத்தாப்புல, எல்லாம் எடுத்துட்டாப்புல. அப்புறம் போய் அம்மா பட்டு சென்டரில் உட்காந்துது. 22,000 பட்டு போட்டாப்புல. 5,000 10,000 பட்டு பிடிக்கல, 22,000 பெரிய பார்டராக பட்டு எடுத்து வச்சாப்புல. நான் கேட்டேன், ஏமா சாமிக்கு தான் திருக்கல்யாணம், உனக்கா திருக்கல்யாணம், எதுக்குமா இத்தனாயிரத்துக்கு பட்டுனேன், கொஞ்சம் கம்மன் இருங்க, அப்புறம் என்னைக்கு தான் கட்டுறது, கம்மன் இருங்கோ அப்படின்ட்டு பட்டு சேலை எடுத்துட்டாப்புல. எடுத்து முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு கூடவே இன்னொரு பட்டு சேலை போடுனுச்சு. என்னன்னு கேட்டால் 2,000 ரூபாய்க்கு ஒரு சின்ன பார்டரில் போடுங்கச்சு. ஏமா உனக்கு என்ன துணப்பட்ட, நீங்கள் பொண்ணு பிள்ளைய 2வது பட்டு எடுக்கிறீங்கன்னா கம்மன் இருங்க, வீட்டில் அத்தை இருக்குது, அத்தைக்கு எடுக்க வேண்டாமா, அப்புறம் என்ன நினைக்கி அப்படின்னு எடுத்துருச்சு. எடுத்துட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு புறப்படுறோம். என்ன சொல்கிறாப்புல, மாமா எனக்கு கொஞ்சம் முதுகு வலிக்குது மாமா, மேலே இந்த மாடியும் கீடியும் மேலேருந்து இந்த நகர சக்காரத்தில் மேலே ஏறணுமா, எங்கேயோ இடுப்பு பிடிச்சிருச்சாட்டாக்குது, நான் கொஞ்சம் பின்னாடி சீட்டில் கொஞ்சம் படுத்துக்கிறேன், நீங்கள் ஓட்டிகிட்டு போங்க இந்த டிராஃபிக்கில் அப்படின்னாப்புல. சரி போ படுத்துக்கு போன்னு சொல்லி போட்டு நான் ஓட்டிகிட்டு போனேன். நான் கேட்குறேன், 22 வருஷமாக கொடுத்தனம் பண்ணுறது கேப் மாதிரி என்ன பண்ணுவேன்னு நம்மளுக்கு தெரியாதுங்களா, ஏதோ இது கேப் மாதிரி ஏதோ பண்ணுறாப்பலன்னு நினச்சிட்டு தான் நான் என்ன பண்ணேன், அந்த பின்னாடி வண்டி வருதான்னு பார்க்குற சென்டர் கண்ணாடி இருக்கும் பாருங்க, அந்த சென்டர் கண்ணாடியை அப்படியே கொஞ்சம் கீழே சாய்ச்சி வச்சுட்டு பேக் சீட்டுக்கு தெரியுற மாதிரி. இந்த அம்மானா யார், எங்கள் வீட்டு அம்மா தான். பின்னால் உட்காந்து அழுங்காமல் சத்தம் இல்லாமல் கவர் பிரித்து அந்த 22,000 பட்டு எடுத்து அதில் இருக்கிற பில்லை அழுங்காமல் கிழித்து அந்த 2,000 ஒட்டிட்டாப்புல. அந்த 2,000 ரூபா பில்லை கிழித்து 22,000 அழுங்காமல் ஒட்டிட்டு ஒன்றும் தெரியாத கம்யூனிச்சியாட்ட உட்காந்துட்டாப்புல. போய் வண்டி போர்ட்டிக்கோல் நிற்கிது, எங்கள் அம்மா சேரில் உட்காந்துருக்குது. இறங்கும் போதே நான் பேசுறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சலாம், அத்தை எத்தனையோ டிசைனுங்க, ஆனால் உங்கள் கலருக்கு மேட்சாக அட்டகாசமாக அமைஞ்சிருக்குதுங்க, விலை தான் கொஞ்சம் எச்சு, பரவாயில்ல உடுத்துங்க, நீங்கள் உடுத்துனதுக்கப்புறம் மீதி நான் உடுத்திக்கிறேன் அப்படின்ட்டு கொடுத்தாப்புல. எதையே இந்த 2,000 ரூபா பட்டு சீலையை 22,000 ரூபா பில்லு போட்டது கொடுத்தாப்புல. நான் கேட்குறேனுங்க, 22 வருஷம் எனக்கு பொண்டாட்டியாக இருந்தவளுக்கு இத்தனை யோசனை இருந்தால் 62 வருஷம் எங்கள் அப்பனுக்கு பொண்டாட்டி இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு எத்தனை யோசனை இருக்குது. எங்கள் அம்மா சொன்னாப்ப, எனக்கு எதுக்கு சாமி வீட்டில் உட்காந்துக்கிறவங்களுக்கு அத்தனை விலை கொடுத்துட்டு எனக்கு அந்த கம்மி வேலை செலவே கொடுன்னு வாக்குன்னு வாங்கிட்டாப்புல. பிரச்சனை ஓஞ்சுதான், தானே பிரச்சனை வந்து தானே போயிருச்சு, எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கணும், வந்தால் அது பாட்டுக்கு போயிடும், நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லை. பிரச்சனை நம்மளை தேடி வந்தாலும் கூட கண்ணை மூடி உட்காந்துனா அது பாட்டுக்கு போயிருங்க. இப்போ இந்த நாடகத்தில் நடித்தேன்னு எனக்கு சொன்னாங்க, நான் சின்ன வயசுலேருந்தே நாடகத்தில் கர்ணன் நாடகத்தில் நடிச்சிருக்கிறேன், அதெல்லாம் நடித்தேன். அப்புறம் இப்போ பட்டிமன்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏதோ கூப்பிட்டாங்க, இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி ஷூட்டிங் வந்தால் யாரோத்தர் கூப்பிடுவாங்க தெரிஞ்சவங்க. அண்ணம்ங்கிற சீரியலில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வில்லி, மெயின் வில்லியே அந்த கமிஷனர் அம்மா. நீங்கள் நான் அண்ணன் நாடகம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த அம்மா வர்றதுக்கு முன்னால் கோபிச்செட்டிப்பாளைய கமிஷனராக நான் தான் நடித்தேன். ஒரு 10-15 எபிசோடு வந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த படத்தில் இருக்கிற வில்லி கமிஷனராக வந்து அந்த கதாநாயகமே கொடுமைப்படுத்துகிற மாதிரி இப்போ கதை வந்துட்டு இருக்குது. அது ஒரு கதை. அப்போ குடும்பத்தில் நடித்தேன். அப்புறம் இப்போது நிறையா படங்கள் அப்படியே போயிட்டுருக்குதுங்க. நேற்று கூட வெப் சீரியல் ஒன்று நடிச்சுட்டு தான் வந்தேன். என்ன சொல்ல வரேன்னா, அந்த நாடகம் எனக்கும் உள்ள இருக்கும். என்னை விட என்னாச்சுன்னா, நான் இந்த 1-2 நடிக்கிறதுனால எங்கள் வீட்டில் போட்டி போட்டு நாடகம் பார்ப்பாங்க. நாடகம்னா அவங்களுக்கு நடிக்கிற எனக்கும் கூட இல்லை, அவங்களுக்கு உசுறு. இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ரம்யா கிருஷ்ணன் ஒரு நாடகத்தில் நடித்தாப்புல சன் டிவியில், வம்சம்னு ஒரு நாடகம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரில சும்மா கலெக்டரு படையப்பால் நடித்ததை விட இந்த நாடகத்தில் சும்மா கெத்தாக நடக்கும். அந்த ஒயிட் கலர் அம்பாசிடர் கார் விட்டு இறங்குறதே ஒரு ஸ்டைலாக இருக்கும். அப்படி அழகாக அப்படி இறங்கி நிற்கும். பார்த்தா நம்ம பிள்ளைகளையும் கலெக்டர் படிக்க வைக்கணுங்கிற மாதிரி இருக்கும், அத்தனை ஆசையாக இருக்கும். அந்த கலெக்டர் அம்மாளுக்கு அந்த நாடகத்தில் வர ஒரு வில்லி பாம்பு வச்சுருவாப்புல. நீங்கள் நாடகத்தை பாருங்கள், ஆம்பளைகளில் வில்லனும் கிடையாது, கதாநாயகங்களும் ஒன்றும் கிடையாது. இந்த அந்த நாடகத்தில் கதாநாயகியும் பொம்பளை தான், வில்லியும் பொம்பளை தான். ஒரு வில்லியா இல்லை 5 வில்லி, ஒரு கதாநாயகி ஒருத்தியாக இருப்பா, 5 வில்லியாக இருக்கும். அத்தனை நாடகத்தோட கான்செப்ட் நீங்கள் பாருங்கள். அவளை கொல்லாம விட மாட்டேன், மாமியால் விரட்டாம விட மாட்டேன், குழந்தைய கடத்தாம விடுவேன். இந்த 5 கான்செப்ட் தவிர வேறு எந்த நாடகமும் இருக்காது. அப்படி தான் இந்த நாடகம். அந்த நாடகத்தை நாடகமாக பார்க்கணும் இல்லை, உயிராக பார்த்தா என்ன அர்த்தம்? அதில் அந்த பாம்பு வச்சுருவாங்க, அதுவும் டைம் பாம்பு வச்சுருவாங்க. அது குறைஞ்சிட்டே வரும். 80, 79, 78ன்னு பாம்பு குறைஞ்சிட்டே வரும். எங்கள் வீட்டு ஆதிபரா சக்தி நாடகம் பார்த்தவளுக்கு ப்ரெஷர் 100, 150, 200 எகுருது. அது 20, 18, 17ன்னு வந்துட்டு இந்த அம்மாளுக்கு 300, 350 எகுரு. நான் பார்த்துட்டு ஓடி போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் தெரியுங்களா? அந்த வம்சம் முடியிருக்குள்ள நம்ம வீட்டு வம்சம் போயிட்டுனா அப்புறம் நம்ம உழப்பு வீணாக போயிருமேன்னு போய் ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன பண்ண முடியுங்க? ஆஃப் பண்ண அடங்குறாப்புலையே பக்கத்தில் எங்கள் மாமியாக இருக்கிறாப்புல, அம்மா அம்மா அம்மானு பதறிட்டு அடிக்கிறாப்புல.
அங்கே மாமியா அப்படி ஏண்டி இப்படி பதற, மாப்பிளைக்கு ஏதாவது அட்டாக் வந்துருச்சோ எங்கள் மாமியா நினைப்பு பாருங்க அப்படின்னு. அவருக்கு குத்துக்கோலாட்டா சோபா சீட்டில் உட்காந்துக்கிறாரு. அந்த நாடகத்தை போடுமா, என்னாச்சுன்னு பாம்பு வெடிச்சுதா இல்லையான்னு பார்க்கணுச்சு. எங்கள் மாமியா சொல்லி இங்கே கரண்ட் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, நானே சிவனை என்ன உட்காந்துக்கிற போடுங்க. பக்கத்து வீட்டு மாமியாக இருந்து இவர் பெரிய தொந்தரவு. நீங்கள் சாதாரணம் இல்லை சார், குடும்ப பிரச்சனைகளில் நம்ம தேடியே போக வேண்டியதில்லை, நம்மளை தேடியே வரும். உண்மையை சொல்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சார் கூப்பிட்டதுனால வந்தேன். இதே நகைச்சுவை மன்றம் சனிக்கிழமைன்னு சொன்னால் நான் வரவே மாட்டேன். சனிக்கிழமை பட்டிமன்றமோ எந்த நிகழ்ச்சிக்கும் போகிறதில்ல. ஃபுல் டே 24 hours ஒரு நாளைக்கு. நைட்டு 12 மணிக்கு தொடங்கினா மறுநாள் 12 மணி வரைக்கும் நான் மௌன விரதம் தான், பேசவே மாட்டேன். ஏன் தெரியுங்களா, அதிகமாக சின்ன வயசுலேருந்து பேசி பேசி ஆடி பாடி எல்லாம் இருந்து உள்ள வாழ்வு கொஞ்சம் வீக் ஆகிடுச்சாட்டா இருக்குது. டாக்டர்கிட்ட போனால் கொஞ்சம் முடியல, கெஸ் வாங்குது சார். அவர் செக் பண்ணிவிட்டு சொன்னார், உங்களுக்கு கொஞ்சம் வாழ்வு 4 வாழ்வில் 2 வாழ்வு கொஞ்சம் மோசமாக இருக்குது, இனிமேல் நீங்கள் பேசக்கூடாதுன்னாப்பில். சார் தொழிலே பேசுறது, பேசக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் நான் மறுநிறுத்ததுக்கு சமம், பேசாமல் இருக்க முடியாது சார்ண்ணே. இல்லை நீங்கள் பேசுனா அப்புறம் அவ்வளவுதான், ஆயுள் குறைவு, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நாங்கள் சார் ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்கள் டாக்டர். என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்கன்னு. அப்புறம் அவர் சொன்னார், சரி மாதத்துக்கு ஒரு நாள் சுத்தமாக பேசக்கூடாது, அந்த மௌன விரதம் நீங்கள் கடைப்பிடிச்சின்னா நீங்கள் நல்லா இருக்கலாம்னாரு. எனக்கு ஒரு ஆசை, மாதத்துக்கு ஒரு நாள் இருந்தாலே நல்லா இருக்கலாங்கிறாரு, நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கலாமேன்னு சொல்லி போட்டு வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கிற, அதுவும் சனிக்கிழமை செலக்ட் பண்ணிட்டேன்னா சனிக்கிழமை எதுவுமே பண்ண மாட்டேன். சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சோம்னா அந்த ராமாயணமோ மகாபாரதமோ சேவக சிந்தாமணியோ திருக்குறளோ இல்லை புதுக்கவிதைகளோ ஏதோ ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன்னா யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேன். எதுக்கால யார் கடவுளே வந்து நின்னாலும் ஏன்னு கேட்க மாட்டேன், ரதியே வந்தாலும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நான் உண்டு, அந்த புஸ்தகம் உண்டு. அது குறிப்பாக சனிக்கிழமைனா அந்த ராமாயண புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்குவேன். ராமாயணத்துடைய பாசரங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிகிட்டே இருப்பேன், மௌனம் பண்ணிகிட்டே இருப்பேன். யார் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டேன். எங்கள் வீட்டு அம்மா என்ன பண்ணுவா, சனிக்கிழமை தான் உழவர் சந்தைக்கு புறப்படுவாப்புல. போகிறவ கம்முன்னு இருக்க மாட்டாப்புல, ஏங்கோ புஸ்தகத்தில் மூழ்கினா வீட்டுக்கு திறந்து கிடக்குது, எது பூந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் நடவை எட்டி பார்த்துக்கோண்ணே, நான் பார்த்துக்கிறேன் போ நீ போ அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டில் எங்கள் மாமியார் இருக்கிறாப்புல இல்லைங்க, போனவன் கம்முன்னு இருக்காமல் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா அந்த ஆளுக்கு எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்களாம்மா, புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிறாப்புல, வீட்டுக்குள்ளே காக்கா குருவி நாய் நரி எது பூந்தாலும் ஏனும் கூட கேட்டுறதில்ல, நீ போய் கொஞ்சம் வீட்டை எட்டி பார்த்துக்குமா, நான் உழவர் சந்தை போகிறேன்ட்டு அவ அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டாப்புல. இந்த அம்மா போன சமயத்தில் எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா அவசரமாக ஒடியாந்துச்சு. அவங்க வீட்லேயும் சனி ஞாயிறு குழந்தை லீவில் இருக்குது, ஏதோ பண்ணி கொடுக்குறதுக்கு லேட் ஆகிடுச்சாட்டாக்குது, லேட்டாக வந்துக்குது. வந்தோன்னே நான் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த அம்மாளுக்கு ஐயோ சார் படிச்சுட்டு இருக்கிறாரு, மேடம் காப்பி கொடுத்தாங்களோ இல்லையோ தெரியல, நம்ம காப்பி வச்சு கொடுக்கணும்னு ஓடி சமையல் கட்டுக்கு ஓடி ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கர் எடுத்து வச்சுட்டு எட்டி பார்த்துக்குது. பக்கத்தில் பாத்ரூமில் வாஷிங் மிஷின் மேலே துணியெல்லாம் போட்டுக்குது. ஐயோ மேடம் நினச்சி வைக்காமல் போயிட்டாங்க, வந்தால் சத்தம் போடுவாங்களே என்ன பண்ணுறதுன்னு பதறி வச்சுட்டு ஓடி போய் பாத்ரூமில் போய் எல்லாம் சர்ஃபெல்லாம் எடுத்து போட்டு துணியெல்லாம் நினச்சி வச்சுட்டுக்கிறேன். அந்த நேரத்தில் இது பாலோ தண்ணியோ என்னமோ குக்கர் விசில் அடிச்சுக்கிறோம். ஐயோ குக்கர் அடிக்கிறேன். நான் இதெல்லாம் பார்க்கலிங்க, ஒரு அனுமானம் தான் என்ன நடந்திருக்குங்கிறத. நான் தான் ராமாயணம் படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த அம்மா ஐயோன்னு ஒடியாந்து வந்து இருக்குது. இப்போ சோப்பு வலிக்கு விட்டுதோ இல்லை சமையல் கட்டில் என்ன வலிக்கு விட்டுதோ தெரியல, ஐயோன்னுச்சு. சார் மனசாட்சி நம்ம படிக்கிறது ராமாயணம், நம்ம பொண்டாட்டி விழுந்தா என்ன இன்னொருத்தம் பொண்டாட்டி விழுந்தாண்ணா மனசு கேட்குமா? நான் புஸ்தகத்தை கீழே கூட வைக்காமல் ஓடுனேன். அந்தம்மா ஐயோன்னு பாரத ராஜா படத்தில் ஸ்லோ மோஷனில் வரும் பாருங்க, ஐயோன்னு வந்தது. நானும் புஸ்தகத்தோடு போனேன், வந்து ஒரு தோல் சாஞ்சிருச்சு. ஒரு கையில் ராமாயண புஸ்தகம், இன்னொரு தோலில் வேலைக்காரணமா. இந்த நேரம் பார்த்து எங்கள் மாமியார் தலைவாசல் வந்து இப்படி நிற்கும். நின்னவ கம்மல் இருந்தால் பரவாயில்ல, மாப்பிள்ளை இது எத்தனை நாளாக நடக்குதுங்கோன்னா. நான் சொன்னேன் சனிக்கிழமை நடக்குது தானே. நான் அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அப்புறம் உழவர் சந்தைக்கு போயிட்டு வந்து எங்கள் வீட்டம்மா என்ன நடந்திருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. வெரி சிம்பிள், கம்முன்னு உட்காந்துட்டு அவ்வளோதான். என்ன நடந்தா என்ன புரிஞ்சேன்னு நீங்கள் புரிஞ்சது அவ்வளவுதான், நான் சொன்னது இவ்வளவு தான். சிம்பிள். பிரச்சனை நம்ம ஒன்று நினச்சோம்னா அப்படித்தான் சார் இருக்கும். இதையெல்லாம் லேசாக எடுத்துக்கணும். பிரச்சனை வெயிட்டாக எடுத்துட்டா. இப்போ இந்த ஃபோனை கையிலேயே வச்சுட்டு எவ்வளோ நேரம் வைக்க முடியும் நான் கேட்குறேன். இல்லை ஒரு தண்ணி பாட்டில் ஏதாவது ஒரு பொருள் இப்படி வைங்க, 2 நிமிஷம் வைக்கலாம், 3 நிமிஷம் வைக்கலாம், இந்தாங்க பேசுங்கன்னு கொடுக்குற வரைக்கும் வைக்கும்போது இது ஒரு பிரச்சனையாகவே நம்மளுக்கு தெரியாது. 5 நிமிஷம் நான் நீட்டிகிட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு வாங்காமையே இருக்கிறேன், கொஞ்சம் கோபம் வருதா நம்மளுக்கு? அதுவே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீட்டிட்டு இருங்க, கை வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும். இதே நாள் வரைக்கும் நீட்டிகிட்டே இருங்க, கை விருத்து போயிடும். வாழ்க்கையில் பிரச்சனையும் அப்படித்தான். பிரச்சனைகளை அப்பப்பொழுது லேசாக எடுத்துக்கொண்டால் அது நம்முடைய வாழ்க்கையை வலிக்க வைக்காது. அதையை நீங்கள் தூக்கி கொண்டே சுமந்து கொண்டிருந்தால்தான் வாழ்க்கை சுமையாக இருக்கும். ஆக எல்லா பிரச்சனைகளையும் டேக் இட் ஈஸி பாலிசிங்கிற மாதிரி சிரிக்கிட்டு சார், நம்ம சிரிப்பா இல்லாட்டி மற்றவங்க சிரிக்கிட்டு பெண்ணு கெட்டு போச்சு.
நமக்காகத்தான் வாழ்கிறோம், வேறு யாருக்காகவும் வாழ்கிறதில்ல. பெரியார் மன்றத்தில் பேசுகிறோம், பெரியாருக்கு வராத சோதனையா? அவருமே சிம்பிளாக தான் எடுத்துக்குவார், நகைச்சுவையாக தான் எடுத்துக்குவார். அவர் இப்படி தான் பேசி முடிச்சுட்டு அவரோட கொள்கையே என்னன்னு தெரியல, எனக்கும் தொத்திருச்சு, பேசி முடிச்சு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள்வி கேளுங்கப்பா அப்படிம்பாரு. அவங்கவுங்க சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்பாங்க, என்ன கேள்வி என்ன டவுட்டு என்னங்கிறது கேட்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து எழுதி கொடுங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்பாங்க, சமத்துவம்னா என்ன, மகளிர் உரிமைனா என்னன்னு அப்படியெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஒருத்தர் என்ன பண்ணார், பெரியார் மேலே கோபமாக இருக்கிறது முட்டாள்னு எழுதி கொடுத்துட்டாப்புல. அவர் கேள்வித்தாள் வருது, பார்க்குறாரு, முட்டாள்னு இருக்குது. அவர் வருத்தமே படலை. அவர் சொன்னார், எவனைவோ கேள்வி எழுதி கொடுக்க சொன்னால் அவன் பேரை எழுதி கொடுத்துருக்குறான், அவங்ககிட்ட கொடுத்து கேள்வி எழுதி சொல்லுனார். இதான் சார் வாழ்க்கை, சிம்பிள். எதுக்கு எடுத்துக்கணும்? அவன் சொல்லிட்டான், என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டான், எதுக்குன்னு? அவரோட வாரிசு கலைஞர், வடக்கிருந்து ஒரு பிரச்சனை, கலைஞரோட தலையை சீவி வாங்கன்னு ஒரு அறிக்கை வருது, எல்லாம் தமிழ்நாடே ஒரு பதட்ட நிலைக்கு வருது. அவரை ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்குறாங்க, என்ன சார் என்ன ஏது என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, என் தலைவி சீவிட்டுவான்னு ஒருத்தன் சொல்லிக்கிறான், என் தலைவி நான் ஜீவியே 10-15 வருஷம் ஆச்சு, எவனோ வந்து சேவ போகிறானமா, முடிஞ்சா சேவை சொல்லுனாரு. சார் இதான் சார் சிம்பிள் லைஃபு, சிம்பிள். அவன் சொல்லிட்டான், எதுக்கு பிளட் ப்ரெஷர் நம்ம ஏற்றிக்கணுங்கிற, வெரி சிம்பிள். ஆனால் யோசனை பண்ணி பாரு, நம்ம 4-5 பேரை ஒன்றா உட்காந்தோம்னா சீக்கிரத்தில் எந்திரிச்சு வர மாட்டோம். என்னன்னா நம்ம எந்திரிச்சோம்னா நம்மளை பற்றி பேசுவாங்கன்னு ஒரு வருத்தம் இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கும். நம்ம எந்திரிச்சோம்னா நம்மளை பற்றி கண்டிப்பாக இருப்பாங்க. அப்புறம் அவன் 3 பேர் பேசுகிறாங்க வேறு, அதில் ஒருத்தர் எந்திரிச்சான்னு வைங்க, அவன் 2 பேர் அவனை பற்றி பேசுவாங்க. கடைசியாக எவன் எந்திரிக்கிறதுங்கிறது போட்டியாக இருக்குது. நான் நல்லா போய் சின்ன பசங்கள் உட்காந்து கடைசியாக எந்திரிக்கணும்ட்டு 11-11 வரைக்கும் எந்திரிக்காமல் உட்காந்துட்டு வந்து எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்கின காலமெல்லாம் இருக்குது. என்னன்னா அவன் என்ன நினைப்பா, இவன் என்ன நினைப்பா, இதான் தான் பிரச்சனை. நீங்கள் 5-6 பொம்பளைங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, கோப்பா ஊரில் இருக்கிற நாயம் எல்லாம் பேசுவாங்க. 6-7 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ஊரில் என்னென்ன நாயம் இருக்குதோ இல்லாத நாயத்தையெல்லாம் இட்டுக்கட்டி பேசுவாங்க. அதில் ஒரு பொம்பளை எந்திரிச்சு போனான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சுது. ஆமாம் இவளை பற்றி தெரியாதான்னு ஆரம்பித்தா அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் ஓடும். அப்புறம் 2 பேர் எந்திரிச்சாங்கன்னா இப்படித்தான் ஓடும். அது சாதாரண விஷயம். அது அவங்க எல்லாரும் சேர்ந்து பேசுகிறது பாருங்கள். பட்டிமன்றத்துல எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க நகைச்சுவை. 4 பொம்பளையில் சேர்ந்தாங்கன்னா எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார், ஏதோ ஒரு ஆம்பளைக்கு வேட்டு வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க மற்றவங்கள பற்றி குறை கூறது தான், மற்ற எந்த நாயும் பேச மாட்டாங்க. 4 பேர் சேர்ந்துட்டான், இப்போ இந்த வாத்தியார் கல்யாணம் பண்ணிட்டு என்ன தொந்தரவு உனக்கு என்ன பரவாயில்ல, சம்பாதிக்கிறாரு, பட்டிமன்றத்தில் வருது, டியூஷன் எடுக்கிறாரு, அப்போ உனக்கு என்ன குறைன்னு? ஒரு குறையும் இல்லைக்கா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தப்பு பண்ணுனா ஸ்கூல் மாதிரி இங்கேயும் பெஞ்சு மேலே ஏறி நில்லு, பெஞ்சு மேலே ஏறி நில்லுங்கிறாங்க்கா அப்படின்னு அந்த டீச்சர் அம்மா சொல்லும், வாத்தியார் சம்சாரம் சொல்லு. அதுக்கு இன்னொருத்தர் சொன்னாப்பில், இதுனாலும் பரவாயில்ல கண்டக்டர் சம்சாரம் சொல்லு, உனக்குனாலும் பரவாயில்ல பெஞ்சு மேலே ஏறி சொல்கிறேன். ஆசையாக போயிட்டு வாங்க மாமான்னு நின்னா படியில் நிற்காது உள்ளவோ, படியில் நிற்காது உள்ளவங்கன்னு கண்டக்டர் சொல்கிற, கண்டக்டர் சம்சாரம் சொல்லு இப்படிங்கிறாப்லன்னு. இதெல்லாம் பரவாயில்ல, டிரைவர் சம்சாரம் சொல்லு, உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நைட்டு வந்து படுத்துட்டு குடுமையை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கீர் போட்டு செகண்ட் கூர் போட்டு மண்டை போட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு என்னடி அது தெரியும்னு. அப்போ மெக்கானிக் சம்சாரம் சொல்லு, உங்களுக்கெல்லாம் பரவாயில்லிக்கா, மேலைனாலும் படுத்துட்டு குடுமையினால் ஆட்டுறான். ஈவன் இங்கே வந்து கீழே படுத்துட்டு 10-12 ஸ்பேனர் எடு, ரிங் ஸ்பேனர் எடுன்னு கட்டிலுக்கு கீழே படுத்துக்கிறானுக்கா, எனக்கு பெரிய தொந்தரவாக இருக்குதுக்கானாப்பில். இதில் பரவாயில்ல, தேர்தல் அதிகாரி கொண்டாடி சொன்னால் கடைசியாக உங்களுக்குனாலும் பரவாயில்லையேடு, முதல் இரவு 5 கட்டமாக வச்சுக்கலாமா 7 கட்டமாக வச்சுக்கலாமான்னு அவன் கேட்டுக்கிறான். இவங்க கூட கொடுத்தட பண்ணுறது நம்மளுக்கு எப்படி இருக்குதுங்கிறான். இன்னொரு சொன்னால் கபடி இதுக்கார, உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல வந்துனாலும் பேசுகிறான். கபடிக்கு பிளேயர் கல்யாணம் பண்ணி எனக்கு பெரிய பாடாக இருக்குது. என்ன வந்து தொட்டுட்டே உத்தன்ட்டு ஓடிடுறான், தொட்டுட்டே உத்தன்னு ஓடிடுறான், இவன் பொழப்பு சரியாக படாக்குதுங்கிறான். அத்தனைக்கும் பரவாயில்ல, இந்த அரசியல்வாதி கட்டிட்டு என்ற பொழப்பு சந்தி சிரிக்குது அப்படின்னு, உனக்கு என்ன பிரச்சனைங்கிற, 3 மாதமா இருக்கிற மாமா சந்தோஷமுங்கிற, இது எதிர்க்கட்சி செய்த சதி, இதை நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேங்கிறானுக்கா, இவங்கூட நான் எப்படிக்கா கொடுத்தனம் பண்ணுறதுங்கிறான். யோசனை பண்ணி பாருங்க சார், பிரச்சனைகள் எப்படி 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 வரும் என்பதே தெரியாது. பிரச்சனைகள் பல வகைகளில் வரும், நாம் எடுத்துக்கொள்ளுகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி நிறைவாக நான் சொல்கிறேன். டாக்டர் இன்றைய சிறப்பு விருந்தினர் 200 ரூபாயின்னு சொன்னார். அப்புறம் அவர் செந்தில்வேலன் சொன்னார், ஃப்ரீயாக இருந்தால் சந்தோஷம்னு அவர் வேண்டுகோள் வச்சார். டாக்டர் சார்பில் நானே சொல்கிறேன், ஃப்ரீனா அதுக்கு எப்பவுமே மரியாதை இருக்காது. ஒரு 100-200 இருந்தால் தான் அந்த தொழிலுக்கு அந்த தர்மத்துக்கே ஒரு மரியாதை இருக்கும். அதனால் அவர் அந்த இதை சொல்லியிருப்பார், தர்மம் தொழிலில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் தொழில் பார்க்கக்கூடாதுன்னு. நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டிக்கிட்ட படித்த
அந்த செய்தி. ஏன்னா எங்கள் பாட்டி ரொம்ப கில்லாடி. தோட்டத்தில் நீங்கள் தென்னை மரம் போடுறவனெல்லாம் தென்னை மரம் ஏறும், எங்கள் பாட்டியே ஏறும். அப்பேற்பட்ட நல்ல சவுட்டான லேடி. 4 தேங்காய் 10 ரூபா 20 ரூபாய்னா இல்லை, 2 தேங்காய் 40 பெரிய தேங்காய் எப்படிங்க. ஆனால் கீரைக்காரி வந்தானா 2 கட்டு 10 ரூபாய்னா ஏன் 4 கட்டு கொடுப்பியான்னு கேட்கும். எங்கள் பாட்டி பற்றி சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் வந்து அம்மாவில் இப்போ கஷ்டப்பட்டு கீரை கொண்டு வந்து பிரித்து கட்டி கொண்டு வந்து வியாபாரத்துக்கு வந்தானா, 2 கட்டெல்லாம் பத்தாது, 3 கட்டுனாலும் கூட 10 ரூபாய்க்குன்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கும். 2 கட்டு 10 ரூபாய்க்கு வேலை 3 கட்டு வாங்கிட்டு கூடை தூக்கி விட அந்த அம்மா எடுத்துகிட்டு போகும். ஒரு நாள் எடுத்துகிட்டு போகும்போது அந்த அம்மா கால் தவறி கீழே விழுந்துருச்சு கூடையோட. உடனே டேய் அப்படின்னு என்னை கூப்பிடுச்சு விளையாடிட்டு இருக்கேன், போய் ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு வாடா அப்படின்னு தண்ணி கொண்டு வந்து கொடுத்து வந்து மூஞ்சியில் அடித்து தெளிச்சுட்டு குடிச்சு உட்கார வச்சுட்டு, டேய் நான் இன்னும் சாப்பிடல, 2 இட்லி இருக்குது தட்டத்தில் எடுத்துகிட்டு வா, கூடவே பக்கத்தில் மோர் இருக்குது, ஒரு சொம்பு மோந்துட்டு வா அப்படின்னு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துது. 2 இட்லி கொடுத்து சாப்பிட வச்சு, மோரை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு மறுபடியும் கூடை தூக்கி தலையில் வச்சு, போ எங்கேயோ 4 வீதி சுற்றி போல போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்லி அனுப்பிச்சிது. நான் அப்போவே இப்போ பேச்சாளன் இல்லை, அப்போவே நான் பேச்சாலை. எங்கள் இளவி கொடுல இத்தனை நாயம் பேசுகிறையே, 4 தேங்காய் பூரோட உண்றது மட்டும் பெருசுங்கிறையே, இப்போ வயசான கிளவி கட்டு சிறுசு கொண்டு கொடுத்தா நீ 3 கட்டு 4 கட்டுங்கிறையே, பரவாயில்ல நீ நல்ல கில்லாடி தான், நல்ல திறமசாலி தான், ஆனால் உனக்கு ஒன்று கேட்குறனாத்தா, இது என்ன கணக்காத்தா அப்படின்னு. ஏன்டா என்ன கணக்கடா அப்படின்னு. 2 கட்டு 10 ரூபாய்னா நீ 3 கட்டு வாங்கினேன், ஒரு 3 ரூபா சேர்த்தி 10 ரூபாய்க்கு 2 கட்டுக்கெல்லாம் 3 கட்டுனா ஒரு கட்டு 3 ரூபா போட்டு 3 ரூபாய்க்கு ஊறி ஆடி அரை மணி நேரம் சண்டை போட்டு வாங்கினியே. 2 இட்லி 2 வீட்டுக்கு என்ன விலைன்னு நினச்சிட்ட, 2 10 20 ரூபாய் ஆச்சு. ஒரு சொம்பு மோர் என்ன 30 ரூபாய் ஆச்சு. 3 ரூபாய்க்கு சண்டை போட்ட முக்கி 30 ரூபாய் இப்போ தூக்கி கொடுத்துருக்குறிய, இது என்ன கிளவி உனக்கு கணக்கு அப்படின்னு சொல்லும் போது எங்கள் பாட்டி சொன்ன வார்த்தை எனக்கு சின்ன வயசில், தொழிலில் தர்மம் பார்க்கக்கூடாதா, ஆனால் தர்மத்தில் ஒருபோதும் கணக்கு பார்க்கக்கூடாது என்று என்னுடைய பாட்டி சொன்னார்கள். அதைத்தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் மருத்துவர்கள் அழகாக சொன்னார்கள். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் இதை போன்ற மருத்துவர்களாலும் உங்களை போன்ற நல்ல செயல்பாட்டாளர்களாலும் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதில் மாற்று கருத்து எல்லளவும் கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒரு பழைய புராண கதை தான், அது நம்ம ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையாங்கிறது இல்லை. எனக்கு இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு, அதை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்பட்றேன். உலகம் இன்றைக்கி பூகம்பம் வருது இல்லையா, நிலநடுக்கம் வருது இல்லையா, அது மாதிரி அன்னைக்கு பூகம் ஆடி இருக்குது, இப்படி நிற்க முடியாமல் பூகம்பம் ஆடி இருக்கு. எல்லா மக்களும் இறைவனை போய், ஐயோ சாமி கடவுளே கொஞ்சம் நிறுத்தியா, எங்களால் வாழ முடியல, நாங்கள்லாம் உயிரோடு வாழணும், எப்படியாவது இந்த பூமியை நிறுத்துன்னு கையெடுத்து கும்பிடும் போது அந்த 30 தேவர்களும் இறங்கி வந்து அந்த பூமியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி சாயுதுன்னு சொன்னால், நீங்கள் இந்த சின்ன வயசில் அப்பம் குரங்கு பங்கு போடுற கதை பார்க்கும் இல்லையா, இந்தல சாஞ்சா இந்தல சாஞ்சா, அது மாதிரி பூமி இந்த சாயும் போது மலையை தூக்கி இங்கே வச்சுருக்காங்க. அப்போ வெயிட் தாங்காமல் இப்படி ஆயிருக்கு, அப்போ மலை தூக்கி இங்கே வச்சுருக்காங்க, அப்புறம் இப்படி ஆயிருக்கு, அப்புறம் தூக்கி இங்கே வச்சுருக்காங்க, அப்படி இப்படின்னு அப்படியே சரி செய்து அந்த பூமி உருண்டையை இறைவன் நிறுத்தி இருக்கிறான். அப்படி நிறுத்தும் பொழுது சரிசமமாக இறைவனால் கூட நிறுத்த முடியவில்லையா. 12 டிகிரி சாஞ்ச மாற பூமி இருக்கிறது என்பது அறிவியல். அது இறைவன் பேலன்ஸ் பண்ண முடியாமல் எப்படியோ கஷ்டப்பட்டு நிறுத்தும் பொழுது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி நின்று உடனே விட்டுட்டான். இறைவன் விட்டுட்டாரா, போது நின்றுச்சு உன்னை பொழைங்கன்னு நம்மக்கிட்ட சொல்லிருச்சாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த மக்கள் 12 டிகிரி சாஞ்சாலும் பரவாயில்ல, நிம்மதியாக உட்கிறோம், ரொம்ப நன்றி, ஆனால் ஒன்று கடவுளை, இந்த உலகத்திலே மிகவும் வலிமையானது இந்த மலைதானா என்று இறைவனிடம் கேட்டாதான். இப்போ இறைவன் பதில் சொல்லிச்சான், மலையெல்லாம் வலுவானது கிடையாது, மலையை விட வலுவானது இரும்பு. ஏன்னா அந்த மலையை உடைக்கக்கூடிய உளி இரும்பலால் ஆனது. ஆக மலையை விட இரும்பு தான் வலுவானது. நாம அப்போ வலிமையானது இரும்பு தானா என்று கேட்ட பொழுது இறைவன் சொன்னானாமா, இல்லை இல்லை, இரும்பை விட அதை உருக்குகின்ற நெருப்புத்தான் வலிமையானது. அப்போ நெருப்புத்தான் வலிமையானதா என்று கேட்ட, இல்லை, நெருப்பை அணைக்கின்ற நீர் வலிமையானது என்று சொன்னாப்லையா. அப்போ நீர் தான் வலிமையானதா என்று கேட்கும்போது, இல்லை, நீரை கிழிக்கின்ற காற்று வலிமையானதுன்னு. இப்படி ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்கும்போது நேரமாகுது. நீங்கள் எப்படி 8:45 ஆச்சியா, போதுமையா, அடுத்த மாதம் நாங்கள் கேட்டுக்கிறோம் நட்பட்டிமன்றத்தை, சீக்கிரம் முடியான்னு நீங்கள் கேட்குற மாதிரி மக்கள் சொன்னாரம்மா, சாமி போதும் சாமி, ஒவ்வொன்று விடன்னு சொல்லிகிட்டே இருக்கிறிய, கடைசியாக சொல்லு, எதுதான் இந்த உலகத்தில் வலிமையானது என்று சொன்ன பொழுது இறைவன் சொன்ன வார்த்தை, ஆபத்து வருகின்ற பொழுது ஆபத்தில் நிற்கின்ற ஒருவனுக்கு யார் ஒருவன் தன்னுடைய வலது கைக்கு கூட தெரியாமல் இடது கையிலே உதவி செய்கிறானோ அவன்தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வலிமையானவன் என்று சொன்னதாம் இறைவன்.
ஆக மருத்துவத்திலும் தொழிலிலும் தன்னை சார்ந்த தொழிலையும் எல்லாவற்றிலும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சான்றோர் பெருமக்களால் தான் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது என்ற செய்தியோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கோவை தனபால் அவர்களே, ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு இயல்பான தமிழில் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத ரொம்ப இயல்பாக எடுத்து சொன்னீங்க. நன்றி. மீண்டும் ஒரு முறை நகைச்சுவை மன்ற உறுப்பினர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாம் 257வது கூட்டத்தில் சந்திப்போம்.